ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த சத் சங்கத்தில் முதல் முறையாக பேச என்னை அனுமதித்த குருமாமிக்கும் அனைத்து ஆழ்வார் அடியார்களுக்கும் என அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பிரீத்தி மாமி கல்யாண கனவை மிகவும் அழகாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அந்த கனவுக்கு நாம் மீண்டும் செல்ல வேண்டும். எப்படி நாச்சியார் திருமகளிலே வாரணமாயிரம் என்று ஆரம்பித்த அந்த கனவு அவளது திருமண வைபவத்தை மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டு வந்ததோ, கடைசியாக அவள் மஞ்சனமாட்டி கனா கண்டு குளித்து முடித்து மனதில் இருந்த ஒரு பயத்திலும் கண்ணன் மேல் இருந்த பரவசத்திலும் வெட்கி அவளது அடுத்த நடவடிக்கையை நோக்கி சென்றது. கண்ணன் அவளது திருகரத்தை பற்றி அவளை அழைத்து செல்கிறான். அவளது உடல் சிலிர்க்கின்றது. அவளை தன்னருகே இழுத்து அவளை அணைத்துக் கொள்கிறான். இந்த அணைப்பு முன்பு சொன்னது போல பௌதிக அணைப்பு இல்லை. இந்த அரவணைப்பு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு நெருக்கம். அப்படி நெருங்கிய சமயத்திலே ஆண்டாள் திடீரென சில நாற்றங்களை அனுபவிக்கிறாளாம். அந்த நாற்றத்தை தொடர்ந்து அவளது உதடுகள் கண்ணனின் திருவுதட்டை உரசி கொண்டு செல்கின்றன. அப்பொழுது அவளுக்கு திடீரென்று ஒரு சுவையும் ஏற்படுகிறது. இந்த 5ஆம் பதிகத்துக்கும் 6ஆம் பதிகத்துக்கும் நடுவில் உள்ள இந்த காட்சியை திவ்யார்த்த தீபிகை என்ற வியாக்கியானத்திலே காஞ்சி பிரதிவாதி சுவாமிகள் அழகாக விளக்குகிறார்கள். அப்படி உதரங்கள் உரசிய சமயத்திலே அவளுக்கு உடம்பும் மனதும் பரவசமடைந்து சிலிர்த்ததில் சடார் என்ற கண்கள் விழித்துக் கொள்கின்றன. கனவு கலைகிறது. கனவு கலைந்த போது சுற்றியும் பார்க்கிறாள். மாலை இல்லை, கண்ணன் இல்லை. அவள் கண்ட எந்த மாற்றமும் அவளிடம் இல்லை. ஆனால் கடைசியாக அவள் அனுபவித்த நறுமணமும் அவள் கடைசியாக சுவைத்த சுவையும் அவள் உள்ளே வந்து செல்கிறது. இதனையே பதிகமாக எடுத்து 7ஆம் திருமொழியிலே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ என்று ஆரம்பிக்கிறாள். இதை ஆரம்பித்த உடனே அவளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த அவளது சந்தேகத்தை யார் தீர்ப்பார்கள்? கண்ணனிடம் எப்படி கேட்பது? கண்ணனை முன்னிறுத்துகிறாள். கருநீல வண்ணன், இளஞ்சிவப்பு கை வண்ணத்திலே வெள்ளை வெளியர் என்றிருந்த சங்கு அவள் கவனத்தை ஈர்க்கிறது. உடனே சங்கையே பார்த்து கேட்கிறாள். மறுபசித்த மாதவந்தன் வாய்ச்சவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கை. இங்கே அவள் வெண்சங்கை கூப்பிட்டதற்காக எதற்காக தேர்ந்தெடுத்தாள் என்பதை பெரியவாச்சான் பிள்ளை 8 காரணங்கள் தெரிவிக்கிறாள். சங்கு ஒன்றுதான் பெருமாளின் அந்தரங்க சமயத்திலே கூடல் சமயத்திலே கூடியிருக்குமா? ஆண்டாள் எந்த அவயத்தை நறுமணத்தையும் சுவையும் சந்தேகத்தோடு கேட்க நினைக்கிறாளோ அதில் நிபுணன் என்பது சங்காழ்வாளன். அவர் எப்பொழுதும் சங்கு ஊறிக்கொண்டிருக்கிறாள். எனவே சங்குக்கு தான் அந்த அதரத்தின் சுவையும் நறுமமும் தெரியும் என்பது அவளுடைய வாதம்.
மற்ற அனைத்து ஆயுதங்களும் அரக்கர்களை சென்று அழித்து திரும்பி வரும். ஆனால் சங்கு மட்டுமே ஆபத்தான சமயங்களில் பெருமாளின் உதடுகளை நோக்கி செல்கின்றது. 4 கைகளை குறைத்து கம்சனிடமும் மறைத்து, ஆனால் வேண்டியவர்களுக்கு என்று வரும் பொழுது மீண்டும் அந்த 4 கைகளையும் காட்டி அவன் சங்கோடும் சக்கரத்தோடும் காட்சியளிக்கின்றான். சங்கொலியிலே மகாபாரத போரிலே எதிரிகள் எப்படி பயந்து நடுங்கினர், ஓடினர் என்பது சங்காழ்வாரின் பெருமை. கடைசியாக சங்கின் பேச்சை கேட்டால் பெருமாளே நேரில் பேசுவது போல், ஏனெனில் சங்கு தனிப்பட்ட முறையில் யாரிடமும் பேசுவதில்லை. இதை உணர்ந்தவள் தான் சங்கை போற்றி துதிக்கிறார். சக்கரத்தாழ்வாரை துதிக்க கேட்டிருக்கிறோம், தனி சன்னதியும் பார்த்திருக்கிறோம். ஆனால் சங்காழ்வானை முழுவதுமாக எடுத்து போற்றி அவரது பெருமையை பாடிய பெருமையும் ஆண்டாள் ஒருவருக்கே உண்டு. கடலிலே பிறந்து உப்பு தண்ணீரிலே மிதந்து வளர்ந்து அசுரனின் வயிற்றிலே குடியேறி பாஞ்சனன் என்ற அந்த அசுரனை அழித்த கண்ணபிரானின் இடதுகை மேலேற்றி அமர்ந்த அந்த சங்கு நமது சரணாகதியை சொல்கிறது. எங்கு பிறந்தாலும் எங்கு வளர்ந்திருந்தாலும் பெருமாளையை நினைத்துக் கொண்டிருந்தால் மிகவும் உச்சநிலையை அடைவோம் என்பது அதன் பொருள். சங்கின் அழகை பற்றி கூறும் பொழுது, பெரிய உதகிரி மலை மீது இலையுடன் சந்திரன் இடை பௌர்ணமி நாளில் எழும்போல் நீயும் பெருமாளின் வடமதுரை மன்னன் கண்ணன் மலை மீது வாசுதேவன் கை மீது பெருமாளா கம்பீரமாய் அமர்ந்துள்ளாய் என் அழகிய சங்கே. கண்ணனது அதரங்களின் சுவையும் நறுமணமும் உருவாயாக. சங்கு இடது கையில் நிற்கும் பொழுது பெருமாளின் காதருகிலேயே நிற்பதனால் நீ ஏதோ எப்பொழுதும் அவரிடம் சந்தேகமும் ரகசியமும் பேசுவது போலே எனக்கு தெரிகிறது. என்னுடைய சந்தேகத்தையும் அதே போல் கேட்டு எனக்கு அவனது அதரங்களின் சுவையும் நாற்றமையும் சொல்வீராக. 5வது பாசுரத்திலே நீ மட்டும்தான் கடலிலே எத்தனையோ மீன்களும் சங்குகளும் இருந்த பொழுதும் அவற்றின் குணங்களையோ அவருடைய பெயரையோ அறியாத போது நீ மட்டுமே அவரால் மதிக்கப்பட்டு அவருடனே எப்பொழுதும் சங்கமிக்கிறாய். எனவே நீ வாய் அமுதத்தை எப்பொழுதும் பருகிக் கொண்டிருக்கும் நீ மற்ற சங்குகளுக்கு விட தலைவனாகிறாய். எனவே சங்குகளின் தலைவனே, தயவு செய்து அவனின் வாயின் நாற்றமும் நறுமணத்தையும் சுவையையும் எனக்கு சொல்வீரா. நாமெல்லாம் தீர்த்தமாட வேண்டும் என்றால் பல புண்ணிய நதிகளை பார்த்து ஓடுகின்றோம். ஆனால் நீயோ எப்பொழுதுமே அவன் கையிலேயோ குடிகொண்டு எப்பொழுதுமே அவனது அதரங்கள் நீரினால் குளித்துக் கொண்டிருக்கிறார். தாமரை கண்களையுடைய வெறித்தனமான பெருமாள் வாய் தீர்த்தம் கொண்டு எப்போதும் ஈடுபட்டு நீராடும் பாக்கியம் பெற்ற வலம்புரியே, அவன் சுவையும் நாற்றமும் கொஞ்சம் கூறுவாயாக. புதிதாக மலர்ந்த தாமரை பூவில் படிந்த தேனை நுகரும் அன்னப்பறவை போன்று சிவந்த கண்கள் கரியமேனியை கொண்ட இளம் சிவப்பு கையில் மேல் ஏறி சயனித்திருக்கும் சங்குகளின் தலைவனே, பாஞ்சன்யமே, நீ எத்தனை வாக்கியம் படைத்திருக்கிறாய் என்று 7வது பாசுரத்திலே அங்கலாய்க்கும் அவள் 8-9 பாசுரங்களிலே வஞ்ச புகழ்ச்சியாக பெண்கள் எல்லாம் உன்மீது பொறாமை கொண்டிருக்கின்றனர், எல்லோரும் அவன் அமுதத்தை சுவைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் நீ மட்டும் எங்களையெல்லாம் விட்டுவிட்டு
அந்த அனுபவிக்கும் அநியாயமான காரியத்தை செய்கிறாயே? எப்போதும் பெருமாளை அனுபவிக்கும் பாஞ்சஜன்யமே, 16,000 தேவிமார்கள் கண்ணனின் வாயமுதத்தை பருக காத்திருக்க, அவர்கள் அடியார்கள் அதனை சற்று வேறும் பகிர்ந்து உண்ண காத்திருக்க, நீ மட்டுமே அதனை ஆக்கிரமித்து தேனை உண்பது போல் உள்கிறாயே என்று பெண்கள் உண்மையில் வாதம் செய்கின்றார்கள். இத்தனையும் சொல்லியும் அந்த சங்கிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதனால் கண்ணன் மனம் இறங்கவில்லை. அவள் கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. மனம் தளர்ந்து அடுத்த பக்கத்திலே நீல வண்ண மேகமான கருநீல வண்ண மேகமாக இருக்கும் பெருமாளுக்கு மேகத்தையே தூதுவிட எத்தனிக்கிறாள். இந்த சங்கர ஆழ்வான் பெருமானையும் பெரிய உறவாக ஆழ்வார்களையும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளுமான பெரியாழ்வாரின் திருமணமாக நான் இதை பாடி இதை பெருமாளும் துதித்தால் அவர்களுக்கும் பெருமாளுக்கு நெருங்கிய உடையவர்களாவார்கள் என்பது இதன் கடைசி பாசம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறியபோது, இது நேற்றே பேசியிருக்க வேண்டியது. நேற்று ஆதிபூரம் அலமேர்மங்கல் தாயார் சமேத திருவேங்கடமுடையான் ஆசீர்வாதத்தினால் எனது பேரனின் திருவோண நட்சத்திரத்தை தொடர்ந்து எனது பேத்தியின் ஆடிப்பூரம் நேற்று 1 வயது பூரத்தை ஆகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவரிடமும் வேண்டி ஆண்டாள் அவளுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்க காத்திருந்தேன். இருந்தாலும் நேற்று விட்டாலும் இன்று அதனை உங்கள் திருவடியில் சமர்ப்பித்து அவளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நடிக நல்ல கம்பீரமான வாய்ஸ் உங்க பேத்துக்கு எங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் சொல்லுப்போம். ரொம்ப கம்பீரமான இது. நல்ல ஒரு தலைப்பு வேற உங்களுக்கு. வேற யாரோ கேட்டிருந்தா அந்த இதுல சங்க பத்தி பேசலாம், பாந்த சன்னியம் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ரத்திசூயா கேட்டிருந்தா. அவளுக்கு 2 வாரம் கழிச்சு டைம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதை அழகாவே விளக்கி சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சாந்திங்க, அப்புறம் நம்ம பேசலாம். கோஷ்டிக்கு நமஸ்காரம். மாமி, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமி. கருவனின் அம்சமான பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி, அதன் 8வது பதிகத்தை பார்ப்போம். நாச்சியார் திருமொழி வடமொழியின் ஜெயதேவர் எழுதிய கீத கோவிந்தம் என்னும் நூலின் தொகுப்பாகும். இந்த பாசுரமானது ஜீவாத்மா பரமாத்மா அடையும் துடிப்பை, அதன் நிலைமையை விளக்கும் பாசுரமாகும். உலக நோக்குப்படி ஆண்டாள் மேகத்தை தூது விடுவது போல் இருந்தாலும் உண்மையில் அவள் தன் அண்ணனான ராமானுஜரையே தூது விடுவதாக வியாக்கியாயங்கள் கூறுகின்றன. முதல் பாசுரத்தில் விண்ணீல மேலாப்பு என்ற பாசுரத்தில் ஆதிசேஷனான் அம்சமான ராமானுஜரே மேகங்களாக விரிந்திருந்து திருவேங்கடவனுக்கு தூது செல்வராக கூறுகிறார். அடுத்து மாமுத்த நிதி சொரியும் மேகங்கால் என்பதை மழை எப்படி நவநிதியை பொழிகிறதோ அதே போன்று ராமானுஜரானவர் ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீத பாஷ்யம், வேதாந்த சங்கிரகம், சரணாகதியத்தியம், ஸ்ரீரங்ககத்தியம், ஸ்ரீ வைகுண்டகத்தியம், நித்திய கிரந்தம் என்ற 9 நூல்களை நமக்கு 9 நிதியாக அருளியுள்ளார். ஆகவே அவரே நமக்காக தூது போகின்றார் என்று சொல்கின்றார்.
அழியத்த மேகங்கள் இந்த பாசுரத்தில் கருணை மிகுந்த மேகங்களே என்பதை உலகத்தின் மிகுந்த கருணை மிகுந்தவர் ராமானுஜரன்றி வேறொருவர் உளரோ? காரே கருணை ராமானுஜா என்று அவரையே தூது விடுகிறாள். அடுத்த பாசுரத்தில் மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள். மேகத்தின் தேகத்தில் உள்ள மின்னல்கள் ராமானுஜர் தேகத்தின் இருக்கும் எத்தியோப்பிய வீதம் என்னும் பூனலை போல் உள்ளதால் அவரே தனக்காக சொல்லுவதாக கூறுகிறார். வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மேகங்கள். இந்த பாசுரத்தில் மேகம் எப்படி திருவேங்கடம் மீது கர்வத்தோடு எழுந்து நிற்கின்றதோ அப்படியே நமக்கு வைகுண்டத்தை நமக்காக கொண்டு வந்து கொடுத்தவர் ராமானுஜர். அவரின் வாக்குப்படி ஆள வந்தாரோடு வாழப்பெற்றேனாகில் இந்த வைகுந்தத்திற்கு ஒரு பாலம் அமைத்திருப்பேன் என்று நமக்காக பெருமாளிடம் தூது சென்றவராயிற்றே. அடுத்த பாசுரம் சலம் கொண்டு எழுந்த தன்முகில்கால். மேகம் எப்படி குளிர்ந்த நீரை கொண்டு பொழிவது போல ராமானுஜர் காஞ்சிபுர சால கிழற்றிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்வதை போல உள்ளதாக கூறுகிறார். அடுத்து வங்கமா கடல் கடந்த மேகங்கள். வேதம் என்ற பார்க்கடலை நா என்னும் மத்தால் கடைந்து திருவாய்மொழியை நமக்கு எடுத்து கொடுத்த நம்மாழ்வாரை தம் குருவாக கொண்ட தன் ராமானுஜரை தனக்காக தூது செல்வதாக கூறுகிறாள். கார்காலம் பொழிகின்ற கார்முகில்கால். பெருமாள் என்னும் கடலில் இருந்து அருள் என்னும் மழையை எடுத்து குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பது போல் நமது மீது கருணை கடலை பொழிபவர் ராமானுஜர் அல்லவா? அவரே தனக்காக தூது செல்வதாக கூறுகிறாள். அடுத்து மத யானை போல் எழுந்த மாமுகில்கால். இதில் மேகங்கள் எப்படி யானையை போல் கருத்த உருவம் கொண்டுள்ளதோ அதே போல் ராமானுஜர் திருவாய்மொழியின் உபன்யாசத்தையோ அல்லது ஆழ்வார்களின் அருளச் செயல்களையோ கேட்டால் வேழம் போல் குதித்து எழுவாராம். அதையே தனக்கு தூது செல்வதாக கூறுகிறாள். இப்படி ஒற்றுமையை நாம் பார்த்தோம். அதே போன்று இப்பொழுது மேகங்களுக்கும் ஆச்சாரியனின் ஒற்றுமையையும் பார்ப்போம். முதல் பாசுரத்தில் மேகங்களை கண்டால் மயில் ஆடும். பாகவதர்கள் என்ற மயிலானவர்கள் ஆச்சாரியன் குணங்களை பாடியாடி அவர் பெருமையை பேசி மகிழ்வார்கள். மாமி, அதே போன்று பயிர்கள் விளைவதற்கு மேகத்தின் மழை தேவை. அதுபோல ஆச்சாரியர்கள் அருள் புரிவதால் அவருடைய சம்பந்தம் இல்லாமல் சரணாகதி என்ற பயிர் விளையாது. ஆச்சாரியர்கள் உபதேசம் என்ற அருள்மொழி கிடைத்தாலே தவிர வேதம் என்ற பயிர் விளையாது. வேதத்திற்கு புறம்பானவைகளும் மறையாது. மேகத்தை தூது போல ஆச்சாரியனும் நமக்காக பெருமாளிடம் தூது போய் சரணாகதி செய்து நம்மை பெருமாளுடன் சேர்த்து வைப்பதற்கு உதவுகிறார். மேகம் எல்லா இடங்களிலும் மழை பொழிந்து இருந்தாலும் சிப்பியில் விழுந்தால் மட்டுமே முத்தாகும். அதே போல் ஆச்சாரியனின் உபதேசமான மழை நல்ல சிஷியர்களின் இடத்தில் சென்றடையாவிட்டால் முத்து போன்ற நூல்கள் கிடைக்காது. மேகங்கள் விராட்ட பருவம் சொல்லும் இடத்தில் இருக்கும். அதே போல ஆச்சாரியன் திருவாய்மொழி அருளச் செயல் உபன்யாசம் செய்யும் இடத்திலே இருப்பார். மேகம் மும்மாறி மழை பெய்யும். அதே போல் ஆச்சாரியன் சத்வத்ரியம், ரகசியத்ரியம், பக்தித்ரியம், அஷ்டாத்திரத்ரியம் என்ற உபதேசங்களை நமக்கு அளிக்கின்றார். மேகம் கடலிலிருந்து கொண்டு வந்து தேவை அறிந்து அவர்களுக்கு மழைகளை கொடுப்பது போல் ஆச்சாரியனும் வேதம் என்ற கடலில் இருந்து எடுத்து உபதேசிக்கின்றார். மேகம் எப்படி பிரதிபலன் பார்ப்பதில்லையோ அதே போல் ஆச்சாரியனும் பரம சௌலபத்தால் உபதேசிக்கின்றார் நமக்கு.
இப்பொழுது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். முதல் பாசுரத்தில் விண்ணீல மேலாப்பு என்ற பாசுரத்தில், கருத்த நிறமுடைய மேகங்களே, நீங்களும் வேங்கடவனும் ஒரே இடத்தை சார்ந்தவர்கள். ஆதலால் கார்காலத்தில் வருவதாக சொன்ன என்னுடைய தலைவன் வரவில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு செய்தியை அவன் அனுப்பியிருப்பான். ஆதலால் தனக்கு கூறுமாறு கூறுகிறாள். சீதை அனுமனிடம் சூடாமணியை கொடுத்து தூதுவிடச் சொல்ல, அவர் பறந்து சென்று ராமனை சேர்ந்தது போல், மேகங்களே, எனக்காக தன் தலைவனிடம் சென்று தன்னை பற்றி கூறி அவரை சேர்த்து வையுங்கள் என்கின்றாள். மாமுத்த நிதி சொரியும் என்ற பாசுரத்தில், கருணை மிகுந்த மேகங்களே, தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாதவர்களே, பிரதிபலன் பார்க்காதவர்களே, சாம நிறத்தவர்களே என்று தன்னை அவர்களே கூறி, அவர் ஏதேனும் வார்த்தை சொன்னாரா, அல்லது தன்னையே தானே வந்து அனுபவிக்கட்டும் என்று இருந்து விட்டாரா, அல்லது நீங்கள் தூது சென்றதை கண்டு ராமபிரான் எப்படி ஒரு நிமிடத்தும் தாமதிக்காமல் புறப்படுங்கள் என்று கூறினாரே, அதே போல் கூறினாரா, அல்லது துஷ்யந்தன் சகுந்தலையிடம் கூறியது போல் எனக்கு ஏதும் நினைவில்லை என்றாரா, என்னுடைய வேதனையை தயவு செய்து கூறுங்கள் என்கின்றார். மூன்றாவது பாசுரத்தில் ஒளிவண்ணம் வலை சிதைந்த மேகங்கள். இந்த பாசுரத்தில் நிறம், வலை, சிந்தனை, உறக்கம் அனைத்தையும் விளக்கிவிட்டார். குளிர் அருவி நிறைந்திருக்கும் வேங்கட மலையின் குணங்களை பாடி, அதாவது நாம சங்கீர்த்தனத்தை செய்து நான் எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும்? அழியத்த மேகங்கால், கருணை மிகுந்த மேகங்களே, கோவிந்தனை சேராமல் அவரை ஆறத் தழுவாமல் என்னால் இருக்க முடியாது. ஆதலால் எனக்காக தயவு செய்து தூது செல்லுங்கள் என்றார். மின்னாகத் தெழுகின்ற மேகங்கால் என்ற பாசுரத்தில் ஆண்டாளிடம் மேகங்கள் ஏதும் பதில் சொல்லவில்லை. அவள் யோசித்து பார்த்தாள், என்னவாயிற்று, ஏன் பதில் வரவில்லை என்று. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, பிராட்டியின் அருள் இல்லாமல் அவரிடம் ஏதும் செய்ய முடியாது என்று. அகலையில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்பது போல், பிராட்டி அவரிடம் இருக்கும்போது தாயாரை மறந்து இவ்வாறு நடப்பத ஆகாது என்று நினைத்து அப்பாசுரத்தை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளிடம் தன் காதலை சொல்லுமாறு கூறுகிறாள். வான் கொண்ட கிளர்ந்திருந்த மேகங்கால், வேங்கடத்தை நிறைந்த பூக்களை நிறைந்து அதன் வாசத்தை எடுத்துக்கொண்டு சென்ற மழைகளை சதையுடன் இருக்கும் கூர்மிய நகங்களை கொண்டு ஹிரணியன் உடலை பிளந்தது போல் பெருமாள் என்னிடத்தில் இருந்த வலைகளை திருப்பிக் கொடுப்பானாக்கில் என் நிலைமையை அவனுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்றாள். சலம் கொண்டு கிளந்தெழுந்த மேகங்கால், குளிர்ந்த நீரை பருகி நின்ற மேகங்களே, மாபலியிடம் இருந்து யாசித்துக் கொண்டு திருவேங்கட மலையில் நித்தியவாசம் செய்யும் மலையில் பறந்து பொழிகின்றவர்களே, நான் பெரிய கொசுக்கள் உண்ட விளாம்பழம் போல் உள்மெளிந்து உள்ளேன். என்னுடைய நன்மைகளை அபகரித்து நாராயணனுக்கு என் வியாதியை விளக்குங்கள் என்றார். சங்கமா கடல் கொண்ட தன்முகில்கால், சங்கு நிறைந்த கடலை கடைந்த தேவர்களுக்கு அமுதம் அருளிய எம்பெருமானே, உன் சிவந்த திருவடிகளில் அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒன்று. என் மார்பகத்தில் இருக்கும் கும்ப குழம்பானது அழிந்து போகும்படி ஒரு நாளாவது வந்து என்னோடு கூடினாலாகில் என் பிராணம் தங்கும் என்று கூறுகிறாள். கார்காலத்தில் எழுகின்ற கார்முகில்கால், இதில் வேங்கடவன் வரவில்லை என்றும் அவன் சரியான நேரத்தில் வராததால் அவன் வெளுத்த மேகம் போன்றவர் என்று ஊர் பேச ஆரம்பித்து விடும் என்றால், குளிர்காலத்தில் வராததால் அவரை கார்மேகம் என்று கூறலாகாது. சீதா பிராட்டி அனுமனிடம் ஒரு மாதத்திற்குள் நான் உயிரை விட்டுவிடுவேன் என்று கூறிய போது ராமபிரானோ 16வது நாளிலேயே ராவணனை முடித்து சீதையை ரட்சித்தார். அவ்வாறு தம்மை ரட்சிக்க வரவில்லையே என்று வருத்தப்பட்டாள். மத யானை போல் இணைந்த மாமுகில்கால், யானை எப்படி செருக்கோடு கிளம்பி வேங்கடத்தை தன் இருப்பிடமாக கொண்ட மேகங்களே, பாம்பனை மேல் சயனித்துக் கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையான் ஆண்டாளுக்கு இப்படி குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னாரா? அவரே கதி என்றும் அவரே இரட்சகன் என்றும் இருந்த எங்களுக்கு இந்த பெண் கொடியை வதை செய்வது நியாயமோ என்று உரைக்குமாறு கூறுகிறார். கடைசி பாசனம்,
நாகத்தின் அணையானை ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ளோர் எல்லோருக்கும் தலைவராக விளங்கக்கூடிய பெரியாழ்வாரின் மகளான கோதை பிராட்டியே ஆண்டாள் பாடிய இந்த பாசுரங்களை மற்ற பாசுரங்களைப் போலல்லாமல் ஆண்டாள் திருவேங்கடமுடையானை நினைத்து பாடும் மனதார நினைத்து இரு சொட்டு கண்ணீர்களை விட்டு அவள் படும் கஷ்டத்தை அனுபவித்து சேவிப்பாராகில் பெருமாளின் அடியவர்களாகி கைங்கரியம் பண்ணும் பாக்கியங்களை பெறுவார். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். என்ன சொல்லலாம், மேகத்தைன்னு ஒரு வார்த்தையை எடுத்து மேகத்துக்கும் ஆச்சாரியாருக்கும் இருக்கிற கம்பாரிசன் எல்லாம் பண்ணி நல்ல உரைதான். கொஞ்சம் லென்த்தியா போச்சு, அதுபடி ஒண்ணும் இல்ல, நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் சாந்தி. அடியே அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரம குருப்பியோ நமஹ, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமஹ, ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடிகளே சரணம். 8ஆம் பதிகத்திலே மேகங்களை தூதுவிட்டாள் ஆண்டாள். இருப்பினும் அவளுக்கு எம்பெருமான் திருவருள் கிடைக்கவில்லை. மிகவும் துன்புற்று 9வது பதிகத்திலே திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான் விஷயமாகவே அமைந்துள்ள பாசுரங்களை அனுபவிக்கலாம். முதல் பாசுரம், சிந்தூரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும். அதாவது திருமாலிருஞ்சோலை மலை பார்க்கும் இடமெல்லாம் சிவந்த பட்டுப்பூச்சிகள் எங்கும் பறந்துள்ளது. இந்திர கோபங்கள் எழுந்தும் பறந்திட்டனகால் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொழிஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்த்துங்களோ. மந்திரம் நாட்ட முன்பொரு காலத்திலே தேவர்கள் வந்து பெருமானிடத்தில் பிரார்த்திக்க மந்தார மலையவே நட்டு பார்க்கடலை கடைந்து மிகவும் இனிமையான அமிர்த ரசம் போன்ற பிராட்டியை தனக்கே எடுத்துக்கொண்ட சுந்தர தோளுடையான் எம்பெருமான் விரித்த சூழ் வளையில் இருந்து நாம் அதில் எப்படி தப்பிப்பது என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார். இந்த எம்பெருமானின் வடிவழகை திருமலையோடு ஒப்பிடுகிறார். ஏனென்றால் மலை எப்படி பசுமையாக பறந்து விரிந்து இருக்கின்றதோ அதுபோலே திருமாலிருஞ்சோலை அழகர் சுந்தரபாகு பெருமானின் தோள்கள் பறந்து இருக்கின்றதாம். அடுத்தபடியாக போர்க்களிறு பொறும் மாலிரும் சோலை பூம்புறவில் அழகர் எம்பெருமானின் தோளிலே சாற்றிய மாலையை தான் ஆசைப்பட்டு அதனால் படும் பாட்டை யாரிடம் போய் தான் சொல்வது என்று கூறுகிறார். போர் செய்வதையே எப்போதும் தொழிலாக உடைய யானைகள் இந்த திருமாலிருஞ்சோலையிலே வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. தார்கொடி முல்லைகள், அதாவது அரும்புகளை உடைய கொடிகள். அந்த அரும்பு உடைய முல்லைகள் எப்படி இருக்கின்றது என்றால் சுந்தரனுடைய வெளுத்த புன்னகையை வெளிப்படுத்துகின்றனவாம். அது இன்னும் அவளுக்கு துன்புறுத்தலாக இருக்கின்றதாம். இன்னும் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று துயரம் ஏற்படுகின்றதாம். தவள நகை தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்றன. நன்கு பூத்திருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து, நீ எங்களிடமிருந்து தப்பிக்க இயலாது, நீ சுந்தர பெருமானை போல் சேவிக்க இயலாது என்று கூற, அது அவளுக்கு மிகவும் நகைப்பது போல, அந்த புஷ்பங்கள் எல்லாம் ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து நகைப்பது போல இருக்கின்றதாம். மூன்றாவது பாசுரங்களிலே எம்பெருமானின் திரு நிறத்தை உடைய மலர்களை பார்த்து அவன் செய்த செயல்கள் எல்லாம் நியாயமா என்று கூறுங்கள் என்கிறார். இந்த கருமலர்கள், காயாமலர்கள், பூக்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியின் நிறத்தை நினைவூட்டுகின்றதே. பிராட்டி விளையாடும் இடமான திண்ணிய தோள்களை உடையவரான நம்பி என்றாலே சகல எல்லா குணங்களையும் உடையவள், அதாவது குணப்பூர்த்தியை உடைய திருமாலிருஞ்சோலை அழகர் தானே புகுந்து என்னை எடுத்துக் கொள்கின்றானே, அதிலிருந்து நான் எப்படி பிழைப்பது என்று கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். 4வது பாசுரத்திலே பைம்பொழில் வாழ் குயில்கால் மயில்கால் உன் கருவிளைகால், தன்னை துன்புறுத்தும் 5 பொருட்களை பாதகர்களை கண்டிக்கின்றாள். அதாவது அங்கிருக்கக்கூடிய குயில்கள், மயில்கள், அழகிய கருவிளை பூக்கள், கலாப்பழங்கள் மற்றும் அழகிய நிறத்தை பரிமளத்துடன் கூடிய காயா பூக்களை உங்களுக்கு எதுக்கு அழகருடைய திருமேனியின் நிறம்
என்று ஆண்டாள் நாச்சியார் கோபமாக கேட்கிறார். 9வது பாசுரத்திலே துங்கமலர் பொழில் சூழும் திருமாலிருஞ்சோலை நின்ற வண்டுகளையும் சுனைகளையும் தாமரைகளையும் தனக்கு ஒரு புகழ் சொல்லும்படி கேட்கிறார். அதாவது ஓங்கிய மலர்களுடைய சோலைகள் சூழ்ந்த திருமாலிருஞ்சோலையில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் தாமரை போன்ற சிவந்த கண்களையும் காலமேக போன்ற வடிவழகையும் உடைய அழகர் எம்பெருமான் அழகிய வடிவம் போல இருக்கும் மலர்மேல் இருக்கும் வண்டு கூட்டங்களே, எனக்கு அங்கிருக்கு அந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுனைகளே, அதில் இருக்கும் செந்தாமரைகளே, நான் வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்கிறார். அடுத்து 6ஆம் பாசுரம் மற்றும் 7வது பாசுரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே மிகவும் முக்கியமான பாசுரங்களாக கூறப்படுகிறது. நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையான் என்று வந்து இவை கொள்ளுங்களோ. அதாவது நாறு நறும் பொழில் பரிமளம் மிகுந்த பொழில்கள் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலையில் நித்திய வாசம் செய்யக்கூடிய குணபூர்த்தியை உடைய அழகர் எம்பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் சமர்ப்பித்தாள். வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். ஏன் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்? தானோ ஒரு சிறு குழந்தை, அவளால் அந்த கைங்கரியத்தை இப்பொழுது செய்ய இயலாது. அதனால் வாய்மொழியாவே நான் வந்து சமர்ப்பிக்கின்றேன். அதை வந்து இன்று அழகர் பெருமாள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. ஏறு திருவுடையான் என்றால் நித்தியப்படி செல்வங்கள் ஏறிக்கொண்டே இருக்கின்றதாம் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த 100 தடா வெண்ணையையும் அக்கார அடிசலையும் இன்று வந்து திருவுள்ளம் காண்பாரா என்று கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஏன் இந்த பாசுரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கும் மிக முக்கியம். நாச்சியார் ஏன் வெண்ணெய் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள்? இந்த பாசுரங்களை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் தான் திருவாய்ப்பாடியிலே இருக்கும் இடைச்சியராவே தன்னை கருதி கொண்டு இருப்பதால் அங்க வந்து திருவாய்ப்பாடியில வந்து பசுக்கள் தான் நிறைய இருக்கும், எல்லாராத்தையும் தயிர் வெண்ணெய் தான் இருக்கும். அதனால வெண்ணெய் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். வெண்ணெய் சமர்ப்பிக்கின்றேன். ஏன் ஒரு தடா கொடுத்தா பத்தாதா? ஏன் 100 தடா வெண்ணெய்? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியில இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தை காட்டிலுமா இந்த 100 தடா பெரிய விஷயம் இல்லை. பக்தி தான் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறதை எடுத்து காட்டும் வகையில் தான் இந்த விஷயம் கருதப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் வெண்ணெய் ஏன் வந்து சமர்ப்பிக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு 2வது ஒரு வியாக்கியானத்தில் கூறுகிறார். அதாவது நம்மாழ்வார் தன்னுடைய திருவிருத்தத்தில் 21வது பாசுரத்திலே சூட்டனன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து இமிலேறுவன் போன் கோட்டிடை யானை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே. வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆயர்பாடியில் வந்து திரு அவதாரம் செய்து வெண்ணெய் உண்டு யசோதையை மற்றும் அங்கிருக்கக்கூடிய ஆயக்குல பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் லீலை செய்வதற்காகவே வந்தானாம். அதனாலேயே வெண்ணெய் தனக்கு பிரியம், பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதால் ஆண்டாள் நாச்சியார் வெண்ணெயை சமர்ப்பித்தாளாம். மேலும் ஆண்டாள் நாச்சியார் விருப்பப்பட்டதால் இதனை நிறைவேற்றியவர் நம் ராமானுஜர். எதற்காக நிறைவேற்ற வேண்டும்? அவர் ஏன் நிறைவேற்ற வேண்டும்? அதாவது தான் கூறுகின்றார், அவளோ திருமணமாகி சென்று விட்டாள். இதை யார் செய்வது இப்பொழுது? நாம் எல்லாம் இந்த பிரபன்ன குலத்தில் பிறந்தவர்கள் அல்லவா? நம் குலத்தில் வந்த பெண் பிள்ளை விரும்பியதை நாம் தானே செய்து முடிக்க வேண்டும் என்று ராமானுஜர் நினைக்க அந்த திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு ராமானுஜர் 100 தடா வெண்ணெய் மற்றும் 100 தடா அக்கார அடிசல் சமர்ப்பித்து அதனை நிறைவேற்றி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளிடம் சென்று இதை முடித்து வைத்தேன் என்று கூற, ஆண்டாள் நாச்சியாரோ ராமானுஜரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டார். அதனாலேயே வாழி திருநாமத்தில் அழகாக சொல்லுகின்றோம் நாம், பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே.
என்று நாம் சொல்கின்றோம். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே கைங்கரிய பலத்தை பற்றி கூறுகிறார். அதாவது, இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். தென்றல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்து வந்து நேர்படியிலே. தென்றல் காற்று வந்து மனத்தை கொண்டு வீசுகின்ற திருமாலிருஞ்சோலை மலையிலே நித்திய வாசம் செய்கின்ற சுவாமியான அழகர் இன்று, நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னைக்கு வந்து இந்த நான் கொடுக்கிற இந்த 100 தடா வெண்ணெயையும் அக்கார அடைசலையும் திருவுள்ளம் கண்டருளினால் நான் வந்து அந்த ஒரு தடாவுக்கு பதிலாக 100,000 தடாக்கள் சமர்ப்பிப்பேன். எப்படி? அவரே வந்து தன்னுடைய திருவுள்ளத்தில் எழுந்தருளி இருந்து நித்தியம் எழுந்தருளி இருந்தால் இந்த கைங்கரியத்தை இன்னும் பலப்படுத்தி மென்மேலும் நான் செய்வேன் என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கின்றார். 8வது பாசுரத்திலே மாலிருஞ்சோலையில் வாசம் செய்யும் குயில்கள் எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து எம்பெருமானின் வரவை சுட்டு காட்டுகின்றது. அதாவது, காலை எழுந்திருந்து கரிய குருவினன்கால் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ. சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. அதிகாலையிலேயே எழுந்து பெருமானின் வரவை வந்து குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டு சொல்கின்றதே. சோலைமலை பெருமான் அழகர் எம்பெருமான் அர்ச்சா அவதாரத்தை சுட்டி காட்டுகின்றார். துவராபதி எம்பெருமான் துவாரகையில் வாசம் கூடிய கிருஷ்ணர் விபவ ரூபத்தையும், ஆளின் நிலை பெருமான் பிரளய காலத்தில் ஆளின் நிலையில் வளர்ந்த எம்பெருமான், அந்த பெருமான் எப்படியெல்லாம் பேசுவாரோ அதே போல் இந்த குயில்கள் எல்லாம் மருள் என்ற பண்ணில் பாடிக்கொள்கின்றதே, அதையெல்லாம் உண்மைதானா என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்றாள். 9வது பாசுரத்திலே கோங்கலரும் பொழில் மாலிருஞ்சோலை கொன்றைகள் மேல், அதாவது கொன்றை மரங்கள் போல வீணாக கிடக்கின்றேனே என்று ஆண்டாள் நாச்சியார் வருத்தப்படுகின்றாள். கோங்கு மரங்களில் மலர்ந்திருக்கும் எல்லா புஷ்பங்களும் திருமாலிருஞ்சோலையில் பூத்து குலுங்கின்றன. அது போன்ற கொன்றை மரங்களிலும் பூக்கள் எல்லாம் பூத்து தொங்குகின்றது. இங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் வீணாகி கிடக்கின்றதே. ஏன் அப்படிங்கிறதுன்னா, திருமாலிருஞ்சோலை பெரும்பாலும் இந்த கோங்கு புஷ்பங்கள், கொன்றை புஷ்பங்கள் எல்லாம் சிவனுக்கு தான் சமர்ப்பிப்பா, விஷ்ணு பகவானுக்கு சமர்ப்பிக்க மாட்டா. சோ அதனால அங்க அது வெறுமனே இருக்கே, அது போல நான் இருக்கேனே. அந்த அழகருடைய திருமுகத்திலே மடிப்பு இருக்கின்ற, அதில் வைத்து ஊடக்கூடிய பாஞ்சசன்யம் ஒளியும் சார்ங்கம் என்றும் வில்லின் நானொலியும் நமக்கு அருகிலே வருவது எப்போது என்று கேட்கின்றார். ருக்மிணி தேவி வந்து சங்கொலி மட்டும்தான் கேட்டார், சீதா பிராட்டி சார்ங்க ஒலி மட்டும்தான் கேட்டார். ஆனா ஆண்டாள் நாச்சியாரோ இது இரண்டுமே தனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். 10வது பாசுரத்திலே சந்தன கட்டைகள், அதாவது சந்தோடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது. சந்தன கட்டைகள் கருத்து இருக்கக்கூடிய அகிலக்கட்டைகள் அடித்து கொண்டு தடைகளெல்லாம் உடைத்து கொண்டு எப்படி வந்து வருகின்றதோ, சிலம்பாருடையங்கிறது இந்த அழகர் மலையில இருக்கக்கூடிய நூப்புர கங்கையை குறிக்கிறது. அந்த நூப்புர கங்கையை எப்படி உடைத்து கொண்டு நின்றிருக்கும் சுந்தரனை குறித்து, வண்டுகள் நிறைந்த கூந்தலை உடைய, எப்போதும் சர்வகாலமும் கோதையினோட கூந்தல்ல வந்து வண்டு இருந்துட்டே இருக்குமா, அதனால அந்த சுரும்பார் சுழல் கோதை தொகுத்துரைத்த அப்படி சொல்றத சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 10 பாசுரத்தையும் நம்ம சொன்னா ஓத வல்லார்கள் நாராயணனுடைய திருவடிகளை அடைய பெறுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய 10 பாசுரங்களை முடிக்கின்றாள். இந்த 10 பாசுரங்களையும் நம்மாழ்வாருடைய 9வது திருவாய்மொழியிலே வரக்கூடிய 9வது 10 5ஆம் திருவாய்மொழியோடு ஒப்பிடப்படுகின்றது. அதாவது எப்படி வந்து நம்மாழ்வார் வந்து கண்ணன் வந்து தன்னை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையேன்றத வந்து வருத்தப்பட்டாரோ, எந்த நிலையில துயரப்பட்டு பாசுரங்கள் அமைச்சாலோ, அதே போலதான் வந்து ஆண்டாள் நாச்சியாரும் இந்த திருவாய்மொழி
இந்த திருவாய்மொழி 9வது பதிகத்தோட ஒப்பிடப்படுறது. அதாவது இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டுன்ற இதுக்கு சமமானதாக சொல்லப்படுறது. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்ரீமதி ராமானுஜம். அரணியனுடைய பேச்சுக்கு கேட்கவே வேணாம், அவ்வளவு அழகா எக்ஸலண்டா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமக. குருமாமிக்கும் மற்றும் எனது அடியார்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் அனுபவிக்கப் போவது நாச்சியார் திருமொழியின் மிகவும் உருக்கமான திருமொழிகளில் ஒன்றான கார்கோடல் பூக்கால் என்று தொடங்கும் 10ஆம் திருமொழி. திருப்பாவையில் ஆண்டாள் எல்லோரும் வாருங்கள் என்று உலகையே அழைத்தாள். ஆனால் நாச்சியார் திருமொழியில் அந்த கோதை அவரை பிரிந்து என்னால் வாழ முடியவில்லை என்று தன் உள்ளத்தின் வேதனையை நமக்கு காட்டுகிறாள். இந்த திருமொழிக்கு முன் ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் சமர்ப்பிப்பதாக விரதம் செய்கிறாள். ஆனாலும் கண்ணன் இன்னும் வரவில்லை. அந்த ஏக்கம் மேலும் அதிகரிக்கிறது. அதனால் நேராக கண்ணனிடம் பேசாமல் அவனை நினைவூட்டும் இயற்கையோடு பேச ஆரம்பிக்கிறாள். பாசுரம் 1. கார்கோடல் பூக்கால் கார்கடல் வண்ணன் எம்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் என்கின்றான். ஆண்டாள் மழைக்காலத்தில் பூத்திருக்கும் நீல நிற கோடல் மலர்களை பார்க்கிறாள். அந்த நீல நிறம் அவளுக்கு கார்கடல் வண்ணன் கண்ணனின் திருமேனியை நினைவூட்டுகிறது. அவள் மலர்களிடம் கேட்கிறாள், நீங்கள் சாதாரண மலர்கள் அல்ல, கண்ணன் உங்களை என்னை வெல்ல ஆயுதமாக அனுப்பியிருக்கிறான், அவன் எங்கே என்று கேட்கிறாள். எவ்வளவு அழகான பாவனை! பொதுவாக மலர் என்றால் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். ஆனால் ஆண்டாளுக்கோ மலரே வேதனை அளிக்கிறது. ஏனென்றால் அது கண்ணனை நினைவூட்டுகிறது. அடுத்து அவள் கூறுகிறாள், ஆர்க்கோ இனி நாம் பூசல் இடுவது? நான் யாரிடம் முறையிடுவது? கண்ணனிடமா? அவன்தான் உங்களை அனுப்பியிருக்கிறான். என் மனதிடமா? அதுவும் அவன் துளசி மாலைக்கு ஓடுகிறது. அணி துழாய் தார்க்கோடும் நெஞ்சு தன்னை படைக்க வல்லே நந்தோ. இதற்கு நம் ஆச்சாரியர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார்கள். பகவானை கட்டுப்படுத்த முடியாது, மனதையும் கட்டுப்படுத்த முடியாது. அன்பு வந்த பிறகு மனம் நமக்கு சொந்தம் இல்லை, அது பகவானுக்கே சொந்தம். பாசுரம் 2. மேல் தோன்றி பூக்கால். இப்போது ஆண்டாள் சிவப்பு நிற தோன்றி மலர்களை பார்க்கிறாள். அந்த சிவப்பு அவளுக்கு எதை நினைவூட்டுகிறது? எம்பெருமானின் சுதர்சன சக்கரத்தை நினைவூட்டுகிறது. அதனால் அவள் சொல்கிறாள், சக்கரம் பகிர்வலை எரிப்பது போல நீங்களும் என்னை எரிக்காதீர்கள். எவ்வளவு நயமான உவமை! ஆனால் அடுத்த வரையில்தான் இந்த பாசுரத்தின் உயிர். மற்றோலை பட்டவர் கூட்டத்து வைத்துக் கொள்கிறே. மற்றோலை என்றால் என்ன? சம்சார பிரிவுகளான ஓலை கிழிக்கப்பட்டவர்கள், அதாவது மோட்சம் பெற்ற நித்திய சூரியர்களின் கூட்டம். ஆண்டாள் சொல்கிறாள், என்னை எரிக்க வேண்டாம், அந்த முக்தர்களின் கூட்டத்தில் சேர்த்து விடுங்கள். இங்கே அவள் கேட்பது உலக வாழ்க்கை அல்ல, பரமவத கைங்கரியம். பாசுரம் 3. 3வது பாசுரத்தில் ஆண்டாளின் விரகம் இன்னும் ஆழமாக தோன்றுகிறது. இப்போது இயற்கையின் ஒவ்வொரு காட்சியும் அவளுக்கு ஆறுதலாக இல்லை, அது எல்லாம் கண்ணனின் நினைவாகவே மாறுகிறது. நம்மாழ்வார் பெருமான் திருவாய்மொழியில் காட்டும் அனுபவம் போல எங்கும் எம்பெருமானின் சந்நிதியே அவளுக்கு தெரிகிறது. இதுதான் பக்தியின் வளர்ச்சியும் கூட. முதலில் கோவிலில் பகவானை காண்கிறோம்,
பிறகு விக்கிரகத்தில் காண்கிறோம். அதன் பிறகு உலகமே பகவானின் நினைவாக மாறுகிறது. 4வது பாசுரத்தில் ஆண்டாள் இருக்கையோடு வாதாடுகிறாள். நீங்கள் என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறீர்கள் என்று கேட்கிறாள். உண்மையில் மலர்கள் அவளை துன்புறுத்தவில்லை, அவளுடைய அன்புதான் அவளை உருக்குகிறது. நம் ஆச்சாரிகள் கூறுவது போல விரகம் என்பது தண்டனை அல்ல, அன்பின் அளவுகோல். காதல் அதிகமாக இருக்கும் இடத்தில் பிரிவும் அதிகமாக வலிக்கும். அதனால்தான் ஆண்டாளின் ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீராக மாறுகிறது. 5வது பாசுரத்தில் பாடும் குயில்கால். இப்போது ஆண்டாள் மலர்களை விட்டுவிட்டு குயில்களிடம் பேசுகிறாள். பாடும் குயில்கால், இதென்ன பாடல்? எவ்வளவு உருக்கமான கேள்வி. சாதாரண குயிலின் குரல் அனைவருக்கும் இனிமை. ஆனால் பிரிவில் இருக்கும் ஆண்டாளுக்கு அந்த இனிய இசை கூட தாங்க முடியவில்லை. அவள் சொல்கிறாள், நீங்கள் இப்போது பாடாதீர்கள், என் திருவேங்கரமுடையான் வந்து எனக்கு உயிர் கொடுத்த பிறகு வாருங்கள், அப்பொழுது நானும் உங்களோடு சேர்ந்து பாடலை பாடுகிறேன், கேட்கிறேன் என்கிறாள். இதில் ஆண்டாள் குயிலை வெறுக்கவில்லை. அவள் சொல்ல வருவது என்னவென்றால், மனதில் அமைதி இல்லாத போது உலகின் இனிமையான இசை கூட வேதனையாக தோன்றுகிறது. நமக்கும் வாழ்க்கையில் இதே அனுபவம் தானே உண்டு இல்லையா? மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாமே அழகு, மனம் கவலையாக இருந்தால் எல்லாமே சுவை. ஆனால் ஆண்டாள் கவலை உலக விஷயத்திற்காக அல்ல, பகவானின் பிரிவிற்காக. 6வது பாசுரத்தில் ஆண்டாள் இயற்கையை பார்த்து ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாள். நீங்கள் எல்லோரும் உங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மலர் மலர்கிறது, குயில் பாடுகிறது, தென்றல் வீசுகிறது. ஆனால் என் உலகம் மட்டும் நின்று விட்டது. இது ஒரு ஜீவாத்மாவின் நிலை. பகவானின் அனுபவம் இல்லை என்றால் உலகம் இயங்கினாலும் நம் மனம் இயங்காது. இதையே நம்மாழ்வார் பல இடங்களில் கூறுகிறார். உலகம் வழக்கம் போல் இயங்குகிறது, ஆனால் ஆழ்வாரின் உள்ளம் எம்பெருமானையே தேடுகிறது. அன்பர்களே, என் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்க வேண்டும். உலகம் நம்மை இழுத்துச் செல்லாமல் பகவான் நம்மை இழுத்துச் செல்ல வேண்டும். 7வது பாசுரத்தில் ஆண்டாளின் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவர் முற்றிலும் நம்பிக்கை இழக்கவில்லை. இன்று வரவில்லை என்றால் என்ன, நாளை வருவார். நாளை வரவில்லை என்றால் என்ன, மறுநாள் வருவார். அதுதான் பக்தியின் சிறப்பு. பக்தன் ஒருபோதும் இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்ல மாட்டான். அவன் சொல்வது இன்னும் நேரம் வரவில்லை என்றுதான். இங்கே என் பக்தன் ஒருபோதும் அழிய மாட்டான். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டாள் உயிரோடு இருக்கிறாள். பாசுரம் 8. இப்போது ஆண்டாள் தன் துயரத்தை மறைக்க முயற்சிப்பதே இல்லை, அதை வெளிப்படையாக சொல்கிறாள். கண்ணன் அவளுடைய மனதை எடுத்துச் சென்று விட்டான். அதனால் உடல் மட்டும் இங்கே இருக்கிறது, மனம் அவனிடமே இருக்கிறது. அதுதான் முதல் பாசுரத்தில் அணிசூழாய் காக்கோடும் நெஞ்சு என்று சொன்னாள். இப்போது அந்த உணர்வு இன்னும் ஆழமாகிறது. நம் ஆச்சாரியர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்வார்கள். பகவான் நம் மனத்தை எடுத்துக்கொண்டால் உலகம் நம்மை கட்டி போட முடியாது. அதுதான் ஆண்டாளின் வாழ்க்கை, அதுதான் ஆழ்வார்களின் வாழ்க்கை. 9வது பாசுரத்தில் ஆண்டாள் மனதை ஒரு புதிய உச்சத்தை அடைகிறது. ஆரம்பத்தில் மலர்களை பார்த்து குறை கூறினாள், பிறகு குயிலிடம் பேசினாள். இப்போது அவளுடைய மனதில் ஒரு தெளிவு வருகிறது. இவர்கள் யாரும் காரணம் இல்லை, என் துயரத்திற்கு காரணம் என் கண்ணன் மீதுள்ள அன்புதான். அதனால் இயற்கையிடம் கோபம் குறைகிறது, ஏக்கம் மட்டும் அதிகரிக்கிறது. ஒரு அழகான உதாரணம் சொல்வார்கள். ஒரு சிறு குழந்தை தாயை பிரிந்து அழும்போது அதற்கு பொம்மை கொடுத்தாலும் அழுகை நிற்காது, இனிப்பு கொடுத்தாலும் நிற்காது. ஏனென்றால் அதற்கு வேண்டியது தாய் மட்டுமே. அதை போல ஆண்டாளுக்கும் செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம், ஆனால் கண்ணன் மட்டுமே வேண்டும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். ஸ்ரீ பகவான் ஒரு சாதனமா அல்ல, அவரையே சாத்தியமாக விரும்ப வேண்டும். அதுதான் நம்மாழ்வாரும் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று உலக பற்றை விட பகவானை பற்றி கொள்ள சொல்கிறார்.
இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், இறைவனை நேசிப்பது என்றால் வேறு எதுவும் மனதை நிரப்பக்கூடாது. பாசுரம் 10. இந்த திருமொழியின் இறுதி பாசுரத்துக்கு வருகிறோம். ஒரு தாய் தன் குழந்தையை தேடுவது போல, ஒரு பக்தன் தன் இறைவனை தேடுவது போல, ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடைய இயங்குவது போல ஆண்டாள் இந்த 10 பாசுரங்களையும் நம்மை அழைத்து சென்றாள். முதல் பாசுரத்தில் கார்கோடல் பூக்கால் என்று மலரிடம் ஆரம்பித்து அவருடைய உரையாடல் இறுதியில் ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது. என் கண்ணனே, நீ எங்கே இருந்தாலும் என் மனம் உன்னிடமே இருக்கிறது, நீ இல்லாமல் எனக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று கூறுகிறாள். திருப்பாவை நம்மை பகவானிடம் அழைத்து செல்லும் நாச்சியார் திருமொழி பகவானை நம்மிடம் வரவழைக்கும் அளவிற்கு அன்பை வளர்க்கும். இந்த கார்கோடல் பூக்கால் திருமொழியின் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், மலர்களை பற்றியல்ல, குயில்களை பற்றியல்ல, மேகங்களை பற்றியல்ல, பகவானை நினைக்காத ஒரு கணமும் வாழ முடியாத மனநிலை பக்தியின் உச்சம் என்பதை கோதை நாச்சியார் நமக்கு கற்றுத் தருகிறார். கோதை நாச்சியாரே, உங்களைப் போல பகவான் மீது தூய அன்பும் எங்களுக்கு பிறக்க அருள் செய்யுங்கள். எங்கள் மனமும் எப்போதும் எம்பெருமானின் திருவடிகளை மட்டுமே நாடும்படி அருள் புரியுங்கள் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நல்ல ஒரு கருத்தாடமிக்க இது. எல்லாரும் மேகம் நெட்டு எல்லாத்தையும் தூது விடுற இதெல்லாமும் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா இனிமையா இருந்தது. அடியன் சாந்தினி. நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருமாமிக்கும் கோஷ்டி அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் பேச போறது நாச்சியார் திருமொழி 11வது பதிகம், தாம் உகக்கும் பதிகம், திருவரங்கன் மேற்கொண்ட காதல். நேற்றைய தினம் பிரபா மாமி அவர்கள் ஆண்டாளை பற்றி பேசும்போது 108 திவ்ய பெருமாள்களில் இப்படி திருவரங்க பெருமாள் ஆண்டாளுக்கு பிரியமான பெருமாளாக கூறினார். அந்த இதுல திருவரங்கன் மேற்கொண்ட காதலை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் சுருக்கமாக வரை, எம்பெருமான் வாக்கு மாற மாட்டான், நம்மை ரட்சிப்பான். அது தப்பினாலும் நாம் பெரியாழ்வார் திருமகள், அதற்காவது நம்மை கைகொள்வான் என்று ஆண்டாள் உறுதியாக இருந்தான். அப்படி இருந்தும் அவன் வாராமல் போகவே பீஷ்மர் எப்படி அர்ஜுனுடைய அம்புகளாலே வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் இருந்தாரோ அதை போலவே எம்பெருமானின் நினைவு பொருள்களாலே துன்பப்பட்டு மிகவும் நலிந்த நிலையை அடைந்தாள். அதை கண்டு தாய்மார், தோழிமார் மற்றும் அனைவரும் அங்கே வந்து கூடி நின்றனர். அவர்களிடத்தில் இவள், நான் அவன் வருவான் என்று உறுதியாக இருந்தேன், என்னுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே, இந்த நிலையிலும் அவன் வரவில்லையே, அவன் தன்மையை பார்த்தீர்களா என்று தோழிமார்களிடம் சொல்லி மிகவும் வருந்தினாள். பிறகு, என்னை போன்ற சில பெண்களுக்கு அவன் முன்பு உதவியுள்ளான், என்னையும் வந்து கைகொள்வான் என்று சொல்லி வருத்தத்துடன் தன்னை தரித்துக் கொள்கிறாள். முதல் பாசுரம் தாம் உகக்கும். ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்களே, நான் உகந்து அணிந்திருக்கும் என் கைவளைகள் நான் உகந்து வைத்திருக்கும் சங்கு கோப்பாகாதோ? கொடிய முகங்களுடைய திருவனந்தாழ்வான் ஆகிய படுக்கையின் மேலே சயனித்திருக்கிற திருவரங்கநாதர் என்னுடைய முகத்தை பார்க்கவில்லையே, ஐயோ 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 என்று மிகவும் வருந்துகிறார். இரண்டாவது பாசுரம் எழிலுடைய அழகிய தாய்மார்களே, திருவரங்கத்தின் எழுந்தருளிற்கு என்னுடைய இனி அமுதம் போன்றவராய், அழகிய திருக்குழற்கற்றையை உடையவராய், அழகிய திருக்கண்களை உடையவராய், திருநாபியில் உண்டான தாமரை பூவாலை அழகு பெற்றவராய், எனக்கு சுவாமியான அழகிய மணவாளர் என்னுடைய கழலாத கைவளையை அவர்தான் கழன்று விழுகின்ற வளையா ஆக்கினார் என்கிறார். மூன்றாவது பாசுரம் ஓங்கோதம். அலை வீசுகிற கடலால் சூழப்பட்ட இந்த பூலோகமும் பரமபதமும் அங்கு சிறிதும் குறைவுபடாத ஆள்கின்ற எம் சுவாமியாய், செங்கோல் செலுத்த வல்லவராய், கோயில் என்று அழைக்கப்படும் திருவரங்கத்திலே சயனித்திருக்கும் ஸ்ரீமான் என்னுடைய கைவளையாலே தம்முடைய குறை தீர்த்துக் கொள்வாரோ என்கிறார். நான்காவது பாசுரம் மச்சனி. மேல் தளங்களாலே அலங்கரிக்கப்பட்ட மாடங்களையும் மதில்களையும் உடைய திருவரங்கத்தில் எழுந்திருப்பவராய், முன்பு வாமனாவதாரம் செய்தவராய், பசுமை தங்கிய தேவரான பெரிய பெருமாள் தாம் முன்பு நீரை ஏந்தி பெற்ற
பிச்சையிலே குறை உண்டாகி அக்குறையை தீர்ப்பதற்காக என்னுடைய கையில் இருக்கும் வளைமேல் விருப்பமுடையவராகில் இத்தெருவழியாக எழுந்தருள மாட்டாரோ என்கிறாள். 5ஆம் பாசுரம் பொல்லாக்குரல். என் வலையை மட்டுமல்ல என் உடம்பையும் கொள்வானைப் போல இருந்தான் என்கிறாள். சிறந்த வாமன ரூபியாய் அழகிய கையாலே நீரை ஏற்றி பிட்சை பெற்று சகல சகல லோகங்களை மலர்ந்து தன் வசப்படுத்தி கொண்ட சுவாமியாய் நன்மையுடைய பெரியோர் வாழ்கிற குளிர்ந்த திருவரங்கத்தில் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையரான பெரிய பெருமாள் ஒன்றுமில்லாத என்னுடைய இந்த சரீரத்தை கொள்ளை கொள்வதை போல இருக்கிறான் என்கிறாள். 6ஆம் பாசுரம் கைப்பொருள்கள். அவன் எண்ணியபடி என் சரீரத்தை கொள்ளை கொண்டான் என்கிறாள். காவிரியின் தீர்த்தமானது பயிர் நிலங்கள் வளமான இருக்கும்படி ஓடும் திருவரங்கத்தில் எழுந்திருள்ள சீமானாயும் என்னையேனும் எத்தனையேனும் தாழ்ந்தவர்களுக்கும் எளியவனாய் நின்று எத்தனையேனும் உயர்ந்தவருக்கும் கைப்படாமல் இருப்பவனும் 4 வேதங்களில் உள்ள சொற்களுக்கும் அர்த்தமாய் நிற்பவரமான பெரிய பெருமாள் முன்பு கையில் உள்ள பொருள்களை எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு இப்போது என் சரீரத்தையும் கொள்ளை கொண்டார். 7ஆம் பாசுரம் உண்ணாது உறங்காது. சீதா பிராட்டியத்தில் காட்டிய பரிவை இடத்தில் அவர் காட்டவில்லையே என்கிறார். திண்மை பொருந்திய மதில்களாலே சுழப்பட்ட கோயிலிலே சயனித்திருக்கும் சிவப்பதியான எம்பெருமான் ராமாதாரத்து சீதை என்கிற பெண் விஷயத்தில் ஆசை கொண்டு உண்ணாமல் முறங்காமலும் வருந்தி இருந்து பெருத்தை ஓசையை செய்யும் கடலில் அணை கட்டி தாம் அடைந்த எளிமைகளை எல்லாம் மறந்து போய் இப்போது தம்முடைய பெருமைகளையே எண்ணுகிறார். 8ஆம் பாசுரம் வாசி தோத்து. எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து உன்னையே நீ தரித்துக் கொள்ளலாமே என்று தோழிமார்கள் சொல்ல இவள் நான் என் பெருமானை மறந்து தரிக்கலாம் என்று பார்க்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்கிறாள். முன்காலத்தில் பாசி படர்ந்து கிடந்த பூமி பிராட்டியாக அழுக்கேறின திருமேனியில் நீர் ஒழுகும்படி நிற்கும் வெட்கமில்லாத வராக வடிவ கொண்ட தேஜஸ்வுடைய தெய்வமான திருவரங்கநாதன் முன்பு சொல்லியிருக்கும் பேச்சுக்கள் நெஞ்சில் நின்று அழிக்க பார்த்தாலும் அழியாமல் இருக்கின்றன என்கிறாள். 9ஆம் பாசுரம் கண்ணாலம் கோடித்து. எம்பெருமான் ருக்மிணி பிராட்டிக்கு உதவியது உள்பட எல்லா பெண்களுக்கும் உதவியதாக எண்ணி தன்னை தரித்துக் கொள்கிறாள். கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனன் ஒருவனுக்கு சொன்ன வார்த்தை எல்லா சரணாகதர்களுக்கும் பொதுவாக இருப்பதை போல இங்கே கண்டுகொள்ளலாம். கல்யாணம் தர்மங்களை எல்லாம் நன்றாக செய்து முடித்து மணப்பெண்ணான ருக்மிணி பிராட்டியை பாணிகிரகம் செய்து கொள்ள போவதாக உறுதியாக நினைத்திருந்த சிசுபாலன் ஒளி அழிந்து ஆகாசத்தை நோக்கி கிடக்கும்படியாக நேர்ந்த அச்சமயத்திலே அந்த ருக்மிணி பிராட்டியை பாணிகிரகம் செய்தருளினாய் பெண்களுக்கெல்லாம் துணைவன் என்று பிரசித்தமான பெருமான் உகந்து சயனித்திருக்கும் திவ்ய தேசத்தின் திருநாமம் திருவரங்கமா. 10ஆம் பாசுரம் செம்மையுடைய. பெரியாழ்வார் திருமகளாகிய இருந்தும் தர்மம் அறிந்த நீர் என்னை கைகொள்ளவில்லையே என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று வருந்துகிறாள். நேர்மை என்கிற குணத்தை உடைய திருவரங்கநாதர் முன்பு தம் வாயாலே அருளி செய்த ஸ்தயமானதும் பெருமதிப்படையதுமான சரமஸ்லோகம் என்கிற வார்த்தையை எனது திருத்தகப்பனார் பெரியாழ்வார் கேட்டு அதன்படி நிருபராயிருப்பார். தம்மை விரும்பினவர்களை தாமும் விரும்புவார் என்ற பழமையானது தம்மிடத்திலே பொய்யாகிவிட்டால் அதற்கு மேல் வேறு யார் அவரை நியமிக்க முடியும்? பெரியாச்சான் பிள்ளை அருளிய நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தில் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை அடைய துடிக்கும் தீவிரமான பக்தி நிலையும் பரம்ப பக்தி நிலையை அதற்கு அவர் காட்டும் பாசுரங்களின் அர்த்தங்களும் மிக ஆழமானதாகவும் அழகானதும் விவரிக்கப்பட்டுள்ளன. மிக நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தாம் வகுக்கும் தங்களுக்கு உகந்த அவர் விரும்பிய விஷயங்களை பெரிய வாச்சான் பிள்ளை கீழ்கண்டவாறு விளக்குகிறார். கண்ணனை தவிர வேறு புகழில்லை. ஆண்டாள் தனது நாச்சியார் திருமொழி பாசுரங்களில் கண்ணபெருமான் மீது தான் கொண்டுள்ள எல்லையற்ற காதலையும் அவனுடன் சேரும் தீவிரமான இயக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். பாகவத கைங்கரியம் தாம் உகக்கும் என்பது இறைவனையும் அவனது அடியார்களையும் முழுமையாக சரணடைந்து அவர்களுக்கு கைங்கரியம் செய்வதை குறிக்கும். தெய்வீக அனுபவம் எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை அனுபவிப்பதும் அவனது பிரிவை தாங்க முடியாமல் கண்ணனை நோக்கி ஊடல் கொள்வதும் அவனது கருணையை நினைத்து உருவதுமே நாச்சியார் திருமொழியின் சாரமாகும். பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களில் நாச்சியாரின் தூய பக்தியை எளிய மற்றும் உயர்ந்த அர்த்தங்களோடு நமக்கு கொண்டு சேர்க்கின்றன. எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருமாமிக்கும் பொறுமைகளை கேட்டுக்கொண்டிருந்த கோஷியானவருக்கும் நன்றிகள். சூப்பர் சுவாமி, ரொம்ப அழகா விவரிச்சிங்க. அடுத்தது சாந்தினி.
குருமாமி அவர்களுக்கும் மற்றும் கோஷ்டியிலுள்ள அநேக பக்தாள்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாச்சியார் திருவமொழியில் ஆண்டாள் பாடிய பாசுரத்தை 12வது பாசுரத்தை இப்பொழுது நான் இங்கு வளர்க்க வந்துள்ளேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு சரணம். இன்று நாம் அனுபவிக்க போவது நாச்சியார் திருமொழியின் 12ஆம் திருமொழி. மற்றும் இருந்தீர்கட்கு அறியலாகா என்று தொடங்கும் அற்புதமான திருமொழி. இத்திருமொழி ஆண்டாளின் விரக பக்தியின் உச்ச நிலையை நமக்கு காட்டுகிறது. முந்தைய திருமொழிகளில் மலர்களிடமும் மேகங்களிடமும் குயில்களிடமும் பேசினாள். ஆனால் இப்போது அந்த நிலையையும் தாண்டி விட்டாள். இனி யாராலும் அவளை ஆறுதல் சொல்ல முடியாது. அவள் தன் உறவினர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாள். நீங்கள் என்னுடைய நோயை புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஒரு வாக்கியமே இந்த திருமொழியின் உயிர். பாசுரம் 1. மற்ற இருந்தீர்கட்கு அறியலாகா. ஆண்டாள் ஆரம்பத்திலேயே கூறுகிறாள், மற்ற இருந்தீர்கட்கு அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை. என் மனதில் மாதவன் மீது இருக்கும் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு உண்மை! ஒருவர் அனுபவித்த வேதனையை இன்னொருவர் முழுமையாக உணர முடியுமா? அதுபோலவே பகவானின் மீது பிறர்க்கும் பரம பக்தியையும் வெளியில் இருப்பவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் ஆண்டாள் அடுத்ததாக மிகவும் அழகாக சொல்கிறாள், உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை. நம் அறிவுரைகள், நம் ஆறுதல்கள் இவையெல்லாம் ஒரு ஊமையையும் ஒரு செவிடனும் பேசிக்கொள்வது போன்றவை. என்ன அற்புதமான ஊமை! அன்பர்களே, ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுபவம் வந்த பிறகு உலக ஆறுதல்கள் போதாது. அவனுக்கு வேண்டியது பகவானே. ஆண்டாள் சொல்கிறாள், என்னை சமாதானப்படுத்த வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே உதவி, என்னை மதுரைக்கு கொண்டு போங்கள். ஏன் மதுரை? அங்கேதான் கண்ணன் ஹம்சனை அழிக்கச் சென்றான். அங்கேதான் வீரனாக நின்றான். அந்த மண்ணாவது என் கண்களில் படட்டும் என்று ஆண்டாள் ஏங்குகிறாள். மெய்நொந்து பெற்ற தாயான தேவகியை விட்டு வேறொரு தாயாகிய யசோதையின் மாளிகையில் வளர்ந்தவனும் மல்யுத்தத்துக்கு சென்றவனுமாகிய கண்ணபிரானுடைய நகரமாகிய மதுராபுரியின் அருகே என்னை சேர்த்து விடுங்கள் என்று கூறுகிறாள். 2வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாள், என்னை வீட்டில் வைத்து பாதுகாக்க நினைக்காதீர்கள். நாம் நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்வோம்? மருத்துவரிடம் அழைத்து செல்வோம். ஆனால் ஆண்டாளின் நோய் என்ன? கண்ணன் நோய். அதற்கான மருந்து கண்ணன் மட்டுமே. உறவினர்கள் பல மருந்து தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டாள் கூறுகிறாள், நோய்க்கு காரணமானவரே மருந்தும். இதுதான் பகவத் பிரேமை. நம் ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், அவன் கொடுக்கும் விரகமே அவனை தீர்க்கும். நீங்கள் என்னை முழுமையாக காப்பாற்ற விரும்புகிறீர்கள் ஆகில் என்னை திருவாய்ப்பாடியில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவ்விடத்தில் எம்பெருமானை காணில் இந்த நோயானது தீரும். 3வது பாசுரம். 3வது பாசுரத்தில் ஆண்டாள் தன் உறவினர்களிடம் மீண்டும் வேண்டுகிறாள், என்னை பார்த்து அழாதீர்கள், என்னை தடுத்து நிறுத்தாதீர்கள், கண்ணன் நடந்த மண்ணில் என்னை விட்டு விடுங்கள். இங்கே ஒரு அழகான சிந்தனை. பகவானுடைய திருவடிகள் பட்ட இடமே பக்தனுக்கு பரமபதம். அதனால் தான் நாம் இன்றும் திவ்ய தேசம் யாத்திரை செய்கிறோம். திருவரங்கம், திருமலை, திருக்கண்ணபுரம், திருமாலிருஞ்சோலை ஏன் போகிறோம்? அந்த மண்ணில் எம்பெருமான் நடந்தார் என்ற நினைவிற்காக ஆண்டாள் அதையே அனுபவிக்கிறாள். தந்தையும் தாயும் உச்சாரம் இருக்க இவள் தனிவழி போனாள் என்ற சொல் உலகில் பரவின பிறகு அப்பழியை தடுக்க முடியாது. நான் தனிவழி போகாதிருக்க முடியாது. ஏனெனில் கண்ணபிரான் என்னெதிரே வந்து தன் வடிவை காட்டி என்னை இழுக்கின்றான். எனவே நீங்கள் என்னை நந்தகோபருடைய திருமாளிகை வாசலில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கேட்கிறார். 4வது பாசுரத்தில் ஆண்டாள் தன் உறவினர்களிடம் ஒரு சிறிய குறை கூறுகிறாள். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் விருப்பத்தை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? உண்மையான அன்பு என்றால் நமக்கு விருப்பமானதை செய்வதல்ல, அடுத்தவருக்கு நன்மை தருவதை செய்வது. அதனால் தான் ஆண்டாள் என்னை இங்கே வைத்திருப்பது அன்பல்ல, என்னை கண்ணனிடம் சேர்ப்பதுதான் அன்பு
என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். இங்கே ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. ஆச்சாரியர்கள் நம்மை உலகத்தில் பிடித்து வைப்பதில்லை, எம்பெருமானிடமே சேர்த்து விடுகிறார்கள். அதனால் தான் அவர்களை உபகாரகர்கள் என்று நம் சம்பிரதாயம் போற்றுகிறது. அன்பர்களே, முதல் 4 பாசுரங்களில் ஆண்டாள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டாள். எனக்கு அறிவுரை வேண்டாம், ஆறுதல் வேண்டாம், கண்ணன் இருக்கும் இடத்திற்கு மட்டுமே என்னை அழைத்து செல்லுங்கள். இப்பொழுது அவளுடைய வேண்டுகோள் இன்னும் உருக்கமாகிறது. அழகிய திருக்கை தலத்தில் சக்கரத்தை ஏந்தி இருப்பவனான கண்ணனுடைய முகத்தை தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் என்று தன் ஆடைகளால் கண்ணை மூடிக்கொள்கிறாள். ஆகையால் நான் இவ்விடத்தில் வாழ்வதை விட்டுவிட்டு யமுனை நதிக்கரையில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கூறுகிறாள். 5வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூறுகிறாள், என் உடம்பை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஆனால் என் உயிர் ஏற்கனவே கண்ணனிடம் போய்விட்டது. எவ்வளவு அற்புதமான கருத்து! உடல் இங்கே இருக்கிறது, ஆனால் மனம் அந்த எம்பெருமானின் திருவடிகளில் இருக்கிறது. நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்கிறோம், ஆனால் சில சமயம் உடல் மட்டும் கோவிலில் இருக்கும், ஆனால் மனமெல்லாம் நம்முடைய வீட்டிலேயே இருக்கும். ஆண்டாளுக்கு அதற்கு நேர்மாறான நிலை. உடல் வீட்டில் இருக்கிறது, மனம் எப்போதோ கண்ணனிடம் சென்று விட்டது. இதைத்தான் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். என் நெஞ்சம் அவனிடமே போய்விட்டது. உண்மையான பக்தி என்பது மனதை பகவானிடம் ஒப்படைப்பது. தாய்மார்களே, இந்த நோய் யாராலும் அறிய முடியாதது. ஆனால் நீங்கள் வருந்தாமல் காளிங்க மடுவின் கரையில் உள்ள கடம்ப மரத்தின் மேலேறி காளிய நாகத்தின் படத்தின் மேல் நர்த்தனம் செய்த மடுவன் கரையில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். கடல் வண்ணனாகிய கண்ணபிரான் என்னை தடவினால் இந்த நோய் தீர்ந்துவிடும். இதுதான் கை கண்ட உபாயம். 6வது பாசுரம். இப்போது ஆண்டாள் தன் உறவினர்களை பார்த்து மிகவும் உருக்கமாக சொல்கிறாள். நீங்கள் என்னை நேசிப்பவர்கள் என்றால் என்னை தடுக்காதீர்கள். தாய் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்பும் போது அழுகிறாள், ஆனால் ஏன் அனுப்புகிறாள்? அதுதான் குழந்தைக்கு நல்லது. அதே போல் உறவினர்கள் ஆண்டாளை பிரிய மனமில்லாமல் இருந்தாலும் அவள் சொல்கிறாள், உங்கள் அன்பு உண்மையானதாக இருந்தால் என்னை கண்ணனிடம் அனுப்புங்கள். இங்கே ஆண்டாள் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் சொல்கிறாள். உண்மையான அன்பு என்பது நம்மை பற்றி கொள்வதல்ல, உயர்த்துவது. அதைத்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு செய்கிறார்கள். அவர்கள் நம்மை தங்களிடம் வைத்து கொள்ளவில்லை, எம்பெருமானிடமே நம்மை சேர்த்து வைக்கிறார்கள். கார்கால மேகமும் கருவினை பூவும் தாமரை மலருமாகிய இவை எதிரே வந்து கண்ணபிரானிடம் நீயும் போ என்று கூறுகின்றன. வேர்த்து பசியால் வருந்தி வயிறு தளர்ந்து உண்ணும் காலம் இது என்று முனிவர்களின் பத்தினிகள் கொண்டு வரும் உணவை எதிர்பார்த்து கொண்டு நெடுநாளாக அருள்பாலிக்கும் அந்த இடத்தில் பக்த விலோசனத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கூறுகிறாள். 7வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணன் வாழ்ந்த ஒவ்வொரு இடத்தையும் நினைத்து உருகுகிறாள். அவள் நினைப்பது, இந்த மண்ணில் அவன் நடந்தான், இந்த மரத்தை அவன் தொட்டிருப்பான், இந்த காற்று அவனை தொட்டிருக்கும். இதுதான் பக்தியின் கண். நாம் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கு செல்லும் போதும் இது ஒரு பழைய கோயில் என்று பார்க்க கூடாது. இந்த வாசலில் ஆழ்வார்கள் நின்றார்கள், இந்த பிரகாரத்தில் ஆச்சாரியர்கள் நடந்தார்கள், இந்த சன்னதியில் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்தாள் என்று நினைத்தால் அந்த யாத்திரை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறிவிடும். ஆண்டாள் அதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். என் உடல் நிறத்தின் மாறுபாடும் மனத்தளர்ச்சியும் உணவில் விருப்பமில்லாது உள்மெலிவும் ஆகிய இவையெல்லாம் கடல் வண்ணனாகிய கண்ணபிரானுடைய திருத்துழாய் மாலையை சூட்டினால் நீங்கும். அது செய்ய முடியாதாயில் பலராமன் பிரலம்பாசுரனை கொன்று முடித்த இடமாகிய ஆலமரத்தின் அருகில் என்னை கொண்டு போய் சேருங்கள் என்று கூறுகிறாள். 8வது பாசுரம். 8வது பாசுரத்தில் ஆண்டாளின் விரகம் உச்சத்தை அடைகிறது. அவள் இப்போது தன் உறவினர்களை வேண்டிக் கொள்வதில்லை, ஒரு முடிவை சொல்கிறாள். என் உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியாது, என் உயிரை காப்பாற்றுவது என்று முடிவு கண்ணனுக்கு மட்டுமே. இதை கேட்டவுடன் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் பகவான் உடனே வரவில்லை? நம் ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், பிரிவு என்பது தண்டனை அல்ல, அன்பை இன்னும் ஆழமாக்கும் அருள்.
தங்கத்தை நெருப்பில் போடும்போது அது அழிவதில்லை, அது இன்னும் சுத்தமாகிறது. அதே போல பக்தனின் மனமும் விரகத்தின் மூலம் இன்னும் தூய்மை அடைகிறது. அதனால் தான் ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் கண்ணனை மறக்கவில்லை. அவள் குறை சொல்கிறாள், அழுகிறாள், வேண்டுகிறாள். ஆனால் ஒருபோதும் அவரை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதுதான் உண்மையான பக்தி. இங்கே நாம் அனைவரும் ஒரு நிமிடம் சிந்திக்கலாம். நமக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே ஜபம் நின்று விடுகிறது, கோவில் போவது நின்று விடுகிறது, பிரபந்தம் படிப்பது நின்று விடுகிறது. ஆனால் ஆண்டாளுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் கண்ணனின் நினைவு மட்டும் நிற்கவே இல்லை. அதுதான் இந்த திருமொழியின் உயிர். 8 பாசுரங்களாக ஆண்டாளின் மனநிலையை பார்த்தோம். இப்போது அவள் விரகம் ஒரு புதிய நிலையை அடைகிறது. இனி அவள் தன் துயரத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. பகவானின் கருணை நிச்சயம் என்னை வந்தடையும் என்ற நம்பிக்கை அவளுள் மலர்கிறது. கண்ணபிரான் கன்றுகள் மேய்த்தவன், வெண்ணெய் திருடி உரலில் கட்டுப்பட்டான், ஏலா பொய் உரைப்பான் என்று அவன் குணத்தை குற்றமாக கொள்பவர்களே, உங்களுக்கு கேலி பொருளாயிற்று. இதை பற்றி என்னிடம் கூறாமல் பசுக்களை பிழைக்கும்படி பெரும் மழையை தடை செய்து வெற்றி கொடையாக கண்ணபிரான் ஏந்தி நின்ற கோவர்த்தன மலைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். 9வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன் உறவினர்களை பார்த்து ஒரு இறுதி வேண்டுகோள் வைக்கிறாள். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் என் மனதை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் பகவானின் மீது வந்த அன்பு மாற்றப்பட வேண்டிய ஒன்று அல்ல, வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் உலக வாழ்க்கையில் பல ஆசைகளை வளர்க்கிறோம். பணம் வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும். ஆனால் ஆண்டாள் நமக்கு கற்றுத் தருவது வேறு. ஒரே ஒரு ஆசை போதும், பகவானின் திருவடிகளை அடைய வேண்டும். அந்த ஆசை இருந்தால் மற்ற ஆசைகள் எல்லாம் தானாகவே குறையும். நம் ஆச்சாரியர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்வார்கள். இறைவனை நேசிக்கும் உலகம் கற்றுக்கு இடம் குறைந்து கொண்டே போகும். அன்பர்களே, நம்மிடம் இன்று அந்த ஏக்கம் இருக்கிறதா? ஒரு நாள் பிரபந்தம் படிக்காமல் இருந்தால் நமக்கு வருத்தமாக இருக்கிறதா? ஒரு வாரம் கோவிலுக்கு போக முடியவில்லை என்றால் மனம் ஏங்குகிறதா? ஆண்டாள் நம்மை நாமே சிந்திக்க வைக்கிறாள். நான் வளர்த்த கிளியானது கூட்டில் இருந்து கொண்டு எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று கூறுகிறது. உணவு கொடாமல் துன்பப்படுத்தினால் உலகளந்த பெருமானே என்று உரக்க கத்துகிறது. இவ்வுலகில் நீங்கள் பெருத்த அபவாதத்தை சம்பாதித்து உங்களுடைய நம்பப்பெயரை கொடுத்துக் கொள்ளாமல் உயர்ந்த மாணவர்களுடைய தியாகங்களில் வெற்றி கொட்டியோடு சேர்த்து விடுங்கள். பாசுரம் 10. இந்த திருமொழியின் இறுதி பாசுரம் இதோட முடிஞ்சிருது. நமக்கு ஒரு அழகான நிறைவை தருகிறது. ஆண்டாள் ஆரம்பத்தில் சொன்னால், நீங்கள் என் வேதனையை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் இறுதியில் அவள் சொல்ல வருவது என் வேதனையே என் பாக்கியம். ஏனென்றால் அந்த வேதனையின் மையத்தில் கண்ணன் இருக்கிறான். கண்ணனை மறந்து மகிழ்ச்சியை விட கண்ணனை நிறைந்து அழும் கண்ணீரே உயர்ந்தது. இதுதான் ஆண்டாளின் வாழ்க்கை, இதுதான் ஆழ்வார்களின் வாழ்க்கை, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் இதயம். ஓர் உண்மையான பக்தன் பகவானிடம் எதையும் கேட்காமல் நீங்களே வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைய வேண்டும். தாழ்ந்த குழலை உடையவளால் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ளவர்க்கு தலைவியாகியும் பெரியாழ்வார்களுடைய திருமகளாகிய ஸ்ரீ ஆண்டாள் மதுரை முதற்கொண்டு துவாரகை வரைக்கும் சொல்லப்பட்ட சில திவ்ய தேசங்களில் தன்னை தன் உறவினரை கொண்டு போய் சேர்க்கும்படி கொண்ட துணிவை இன்னிசையால் சொன்ன இத்திருமொழி கூறுபவர்கள் வாழும் இடமெல்லாம் பரமபதமே ஆகும். நன்றி. இத்தோட என்னுடைய உரையை மறுத்துக் கொள்கிறேன். உண்மையான உரை மாமி. சாந்தினி நெக்ஸ்ட் கூப்பிடணும். 2 பேர் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் இதுவா முடிச்சுக்குங்க. நான் எனக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்டும் இல்ல. ஆனா பாத்துக்கோங்க, 10 மணிக்குள்ளயாவது முடிச்சிடணும். வாங்க. ஹரே கிருஷ்ணா. நமது குருமாமிக்கும் குழுவில் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 13வது நாச்சியார் திருமொழியின் 13ஆம் பதிகம் கண்ணன் என்னும். இப்போது 12ஆம் பாசுரத்தில் மாமி கூறியதை போல
ஆண்டாள் நாச்சியார் அவர் இருந்த இடத்துல எல்லாம் கூட்டின்னு போக சொல்றாரு. மதுரா, ஆயர்பாடி, யமுனைக்கரை, பொய்கைக்கரை, கோவர்தனுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போக சொல்லி சொல்லிட்டா. அடுத்தது 13ஆம் பாசனத்துல என்ன சொல்றேன்னா, கண்ணனோட சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை என்மேல் சாத்த வேண்டும் என்று தன் உறவுடன் கருத்துக்கிறாள். சோ இது என்ன ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் சும்மா பார்க்கலாம். முதல் பாசுரத்துல கண்ணனோட இடுப்புல சாத்தியிருக்கும் பட்டு பீதாம்பரத்தை தன்மேல் சாத்த வேண்டும் என்று தன் அம்மாவிடம் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இரண்டாவது பாசுரத்தில் கண்ணனின் மேல் சாத்தியிருக்கும் திருத்துழாய் தன்னுடைய குழலில் சாத்த வேண்டும் என்று வேண்டுகிறாள். மூன்றாவது பாசுரத்தில் வனமாலையை சாத்த வேண்டுகிறாள். நான்காம் பாசுரத்தில் கண்ணனின் வாயிலிருந்து வரும் உமிழ்நீரை பூச சொல்கிறாள். ஐந்தாம் பாசுரத்தில் குழலின் வழியே வரும் நீரை முகத்தில் பூச சொல்கிறாள். ஆறாவது பாசுரத்தில் கண்ணனின் பாதத்துளிகளை கொண்டு உடம்பில் பூச சொல்கிறாள். ஏழாம் பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை நேராக சென்று அணைக்க வேண்டும் என்று கூறுகிறாள். எட்டாவது பாசுரத்தில் அவனிடமே என்னுடைய துயரத்தை கூறி அவன் மார்பினில் எரிந்து என் மனவேதனையை தீர்த்து கொள்வேன் என்கிறாள். 9வது பாசுரத்தில் அந்த கண்ணன் தன்னை மார்போடு அணைக்க வேண்டும் என்கிறாள். 10வது பாசுரத்தில் இந்த பாசுரங்களை சொல்வதால் அடையும் பயன்களை பற்றி எடுத்து உரைக்கிறார். 13ஆம் பதிகத்தில் 1ஆம் பாசுரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பெருமாள் இடுப்பில் சாத்தி இருக்கும் பட்டு பீதாம்பரத்தை தன்மேல் சாத்த வேண்டும் என்று தன் அம்மாவிடம் பிரார்த்திக்கிறாள். என் கண்ணுக்கு கண்ணனை தவிர யாரையும் தனக்கு தெரியவில்லை அப்படின்னு நேர சொல்றார். முதல் பாசுரத்துல இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணன் என்ற பெயரே தமக்கு உயிராக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறாள். கண்ணனை நேரில் காண முடியாத பிரிவால் மிகவும் ஆடுகிறாள். ஆனால் அவனது திருநாமத்தை சொல்லுவதால் ஓரளவு ஆறுதல் பெறுகிறாள். இது ஆண்டாள் அனுபவிக்கும் விரக பக்தியின் உச்சநிலையாக கருதப்படுகிறது. இறைவனின் திருநாமம், திருமேனி, குணங்கள், லீலைகள் ஆகியவற்றை நினைத்து கொண்டே வாழும் நிலை இந்த பதிகம் சித்தரிக்கிறது. கண்ணன் என்ற திருநாமத்தின் சிறப்பை பற்றி ஆண்டாள் கூறுகிறாள். கண்ணன் என்ற பெயரை உச்சரிப்பதே அமுதம் போன்றது. அந்த பெயரை கேட்டாலே மனத்துயரம் குறைகிறது. கண்ணனை பிரிந்த துயரத்தை அவன் திருநாமமே தாங்க செய்கிறது. இருப்பினும் பெயர் மட்டும் போதாது, அவனே நேரில் அடைய வேண்டும் என்ற ஏக்கம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதனை திருநாம மகிமை என்று விளக்குகின்றனர். இறைவனும் இறைவனின் திருநாமம் வேறு வேறு அல்ல. ஆண்டாள் ஜீவாத்மா, கண்ணன் பரமாத்மா, பிரிவு ஜீவன் இறைவனை இன்னும் முழுமையாக அடையாத நிலை. திருநாமம் இறைவனை அடைய உதவும் சாதனம். பெரியவாச்சான் பிள்ளை உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் இந்த பதிகத்தில் ஆண்டாள் திருநாமத்தின் சக்தியை அனுபவிக்கிறாள் என்று விளக்குகின்றனர். 2வது பாசுரத்தில் ஆயர்பாடியில் குழந்தையாக வளர்ந்த கண்ணன், அதாவது குழந்தையாக இருந்த போது கண்ணன் செய்த குறும்புகளும் விளையாட்டுகளும் நினைவு கூறுகிறாள். அத்துடன் உலக பிரளய காலத்தில் ஆலமர இலையில் குழந்தையாக பள்ளி கொண்ட பரம்பொருளின் அதிசய திருக்கோலத்தையும் ஆயர் குலத்தின் விளையாட்டையும் நினைவு கூறுகிறாள். அந்த கண்ணனின் மேல் சாத்தியிருக்கும் திருத்துழாயை தன்மேல் சாத்த வேண்டும் என்று உறவினர்களும் பிரார்த்திக்கிறார். 3வது பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனின் வீர செயல்களையும் அதே நேரத்தில் அவனது அழகையும் கருணையையும் நினைத்து பெரிவால் வரும் தன் நிலையை வெளிப்படுத்துகிறாள். கண்ணன் தீய சக்தியையும், அதாவது அசுரர்களை வதம் செய்தல் மற்றும் அவர்கள் அகந்தையையும் அழித்தவன். அவனுடைய புருவம் கருநிற வில் போன்றது. அப்படிப்பட்ட கண்ணனின் மேல் சாத்தி இருக்கும் வனமாலையை என் மார்பின் மீது புரட்டுங்கள் என்று கூறுகிறாள். ஏன் மார்பின் மீது புரட்டுங்கள் என்று சொன்னால் என்றால், தன்னுடைய மார்பு புண்பட்டி இருக்கிறது. புண்பட்டி இருக்கும் இடத்தில் தானே மருந்து தடவ வேண்டும். அதனால்தான் மார்பின் மேல் புரட்டுங்கள் என்று கூறுகிறாள். அடுத்து 4வது பாசுரத்தில் என்னை போன்ற துயரத்தை இந்த உலகத்தில் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்கிறாள். பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்தை விளக்கும் போது, ஆண்டாளின் நோய் உடல் நோய் அல்ல, அது பகவத் கிரக நோய், அதாவது பகவானை பிரிந்து துயரம் என்று எடுத்துரைக்கிறார். கண்ணனின் வாயிலிருந்து வரும் உமிழ்நீரை என்னுடைய நோய்க்கு கொண்டு வந்து பருகச் செய்யுங்கள் என்று தன் உறவினர்களும் சொல்கிறாள். அதாவது கண்ணனின் உமிழ்நீர் அமுதம், அதனால்தான் உமிழ்நீரை கொடுக்க சொல்கிறார். 5ஆம் பாசுரத்தில் என்னத்தான் அழுது புரண்டாலும் கண்ணன் அவன் முகம் காட்ட மாட்டான். பக்தி செய்தாலும் சரணாகதி செய்தாலும் அவனுடைய திருவுடம்பை காட்ட மாட்டேன் என்கிறானே என்று புலம்புகிறாள். இந்த பாசுரத்தில் பெரியவாச்சான் பிள்ளை பக்திக்கும் பிரபத்திக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுகிறார். மேலும் ஸ்வரூப குணத்தை நாம் சாதிக்க வேண்டும். அது என்னவென்றால் வாத்சல்யம், சுவாமித்வம், பரத்வம். ஆனால் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெருமானின் குணத்தை அனுபவிப்பதை விட அவனுடைய திருமேனியை நாம் பக்தி செய்ய வேண்டும் என்கிறார்கள்.
பகவத்கீதையில் 12.8 கிருஷ்ணன் கூறுகிறார், மையவே மன ஆதீஸ்வ மைய புத்தியும் நிவேசைய. இதன் பொருள் உன் மனதையும் புத்தியையும் என்னிடமே நிலைநிறுத்து என்கிறார். இதைத்தான் ஆண்டாள் வாழ்ந்து காட்டுகிறாள். அவளின் மனம், கண்ணீர், தொழுகை எல்லாமே கண்ணனை சுற்றியே இருக்கின்றது. பாகவதத்திலும் 10ஆம் ஸ்கந்தத்தில் கிருஷ்ணர் மதுராவுக்கு சென்ற பின் கோபிகைகள் அழுகிறார்கள். கிருஷ்ணனின் லீலைகளை பாடுகிறார்கள். அவனது திருவடிகளை நினைத்து வணங்குகிறார்கள். ஆண்டாளின் அழிவும் தொழிலும் என்ற நிலையும் இதே விரக பக்தியின் வெளிப்பாடாகும். மயில் பீலி அணிந்து கொண்டுள்ள கண்ணனின் குழலின் துளை வழியே வரும் நீரை கொண்டு என் முகத்தில் குளிரும்படியாக தடவுங்கள் என்று கூறுகிறாள். பாசுரம் 6 நடையொன்றிலா உலகத்து என்பது ஆண்டாளின் பரிபூர்ண சரணாகதி உணர்வை வெளிப்படுத்தும் மிகவும் உருக்கமான பாசுரமாகும். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழிகளிடம் கூறுகிறாள், இந்த உலகத்தில் எல்லோரும் பல வழிகளை சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய மனநோய்க்கு கண்ணனின் அருள் மட்டுமே வேண்டும் என்றும் அவனை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்கிறாள். பகவத்கீதை 7.14 தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரவத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தே. இந்த பாசுரத்தில் ஆண்டாளின் நடையொன்றில்லா உலகத்து என்ற வரி உலக முயற்சிகள் மட்டும் போதாது, பகவான் அருளே உண்மையான வழி என்பதை காட்டுகிறது. மற்றும் ஆண்டாள், நான் மட்டுமே இந்த நோயால் கஷ்டப்படுகிறேன், கண்ணனுக்கு கவலையே இல்லை என்று எண்ணுகிறாள். முடிவாக அவனுடைய பாத துளிகளை கொண்டு வந்து எனக்கு பூசுங்கள் என்கிறார். ஏன் பாத துளிகள் என்கிறார் என்றால், கண்ணன் 4 பேரை போய் நலினும் என்றால் அம்மாங்குடிதான் வேணும் என்பான். அம்மாங்குடி என்றால் திருடர்கள், குழந்தைகள் கடத்தவர்கள் உபயோகிக்கும் பொடி. இதை வைத்துதான் கண்ணன் இத்தனை பேரை அழிந்து கொண்டிருக்கிறான். இந்த பொடியை கொண்டு வந்து பூசுங்கள், அப்போதுதான் என் உயிர் போகும் என்று உறவினர்கள் கூறுகிறாள். பாசுரம் 7. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நான் நேராக சென்று கண்ணனை அடைய வேண்டும் என்று உறவினர்களுக்கும் கூறுகிறாள். ஏன் என்றால் அவளால் எழுந்து நடக்கப்பட முடியவில்லை. வெற்றிக்கருள கொடியான் என்பது கருட கொடியை நாட்டின எம்பெருமானை குறிக்கிறது. வேம்பு போல வளர்த்தாலே இந்த யசோதை என்று யசோதையை வெறுக்கிறாள். இதை பார்த்த உறவினர்கள், இப்போது எதற்கு யசோதையை வெறுக்கிறாய் என்று கேட்கிறார்கள். நான் வேம்பு என்றுதானே சொன்னேன், ஆனால் கண்ணனிடத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லவில்லையே என்கிறாள். வேம்பில் இருக்கும் புழு வேம்பை விட்டு போவதில்லை, அதுபோல் நான் கண்ணனை விட்டு போக மாட்டேன் என்கிறாள். அவன் வரும்போது வரட்டும் என்று இல்லாமல் நான் அவனுடைய தோளில் அணைந்து அமைக்க கொள்ள வேண்டும் என்று உறவினரிடம் கூறுகிறாள். பாசுரம் 8. கண்ணனிடம் நேரே சென்று அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டாள் தன்னால் எழுந்து நிற்கவும் முடியாமல் அங்கும் இங்கும் அசைய முடியாத நிலையில் என்னை கொண்டு போய் அவனை அணைக்கச் செய்யுங்கள் என்று தன் உறவினர்களும் ஆண்டாள் வேண்டுகிறாள். ஒருவேளை நான் நேரில் கண்டால் என் சிரமங்களை போக்கிக் கொள்வேன் என்று 8ஆம் பாசுரத்தில் கூறுகிறாள். நான் எனக்குள்ளேயே உருகி சிரமப்படுகிறேன், அது உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணனுக்கு அது தெரியுமே என்கிறாள். என்னிடத்தில் அன்புதான் இல்லை, இரக்கம் கூடவா என்னிடத்தில் இல்லை என்கிறாள். என்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டான், திருவாய்ப்பாடியில் குறும்பு செய்யும் கண்ணனை தெரியவிட்டால் யசோதை என்கிறாள். கோவர்தன மலையை தூக்கி ஆயர்களை காத்த அந்த கண்ணனை ஒரு நாள் நேரில் பார்த்தால் கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை அவனோட சேர்ந்து வாழ முடியாவிட்டால் இந்த ஸ்தனங்களால் என்ன பயன் என்கிறாள். கொங்கை தண்ணியை குழந்தோடும் அள்ளி பறித்துட்டு ஆத்மாவை யாராவது பிடுங்கி வரிப்பாளா? பல அவயங்களாக கூடின இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆத்மா. இது நித்தியமானது, அழிவில்லாதது. இப்படிப்பட்ட ஆத்மாவை தான் கிழங்கு என்று கூறுகிறாள். அவன் மார்பில் எரிந்தன் அழலை தீர்வேனே, அவனே இந்த காதல் நோய்க்கு காரணம். ஆகவே அவனிடமே என் துயரத்தை வெளிப்படுத்தி அவன் மார்பிலை எரிந்து என் மனவேதனையை தீர்த்துக் கொள்வேன் என்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்தில் ஆண்டாளின் வார்த்தைகளை சாதாரண உலக காதலாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று விளக்குகிறார். பகவானை அடைய முடியாமல் தவிக்கும் ஜீவாத்மாவின் பரம ஏக்கமே இங்கு வெளிப்படுகிறது. மணவாள மாமுனிகள் இந்த உணர்வை பகவத் விரக தாபம், அதாவது பகவானை பிரிந்ததால் ஏற்படும் தாபம் என்று விளக்குகிறார். பகவானை தவிர வேறு எதுவும் இந்த ஏக்கத்தை தீர்க்க முடியாது என்பதே இந்த பாசுரத்தின் உள்ளார்ந்த பொருள். பகவத்கீதையிலும் மன்மனா பவ மத்கதோ, அதாவது 9.34 மற்றும் 18.65 இதை பற்றி பகவான் விளக்குகிறார். இதனுடைய பொருள், உன் மனம் எப்போதும் என்னிடமே இருக்கட்டும், என் பக்தனாக இரு என்கிறார். மற்றும் கீதையில் 9.22 அனன்யா சிதயந்தோ மாம், இதனுடைய பொருள், என்னை மட்டுமே நினைத்து வழிபடுவர்களின் யோக க்ஷேமத்தை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆண்டாளுக்கு
கண்ணனை தவிர வேறு எண்ணமே இல்லை. அவருடைய உள்ளே உருகி நைவேனை என்ற சொல் அனன்ய பக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. மற்றும் கீதையின் 18.66 சர்வதர்மான் பரிதக்ஷ மாமேகம் சரணமரஜ, அனைத்து ஆதாரங்களையும் விட்டு என்னையே சரணடைவாயாக என்பது இதன் பொருள். ஆண்டாள் இந்த வார்த்தைகளால் மட்டும் அல்ல, வாழ்வால் வெளிப்படுத்துகிறாள். பாசுரம் 9. எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டாள் அவனுடைய தோள்களோட தான் அணையும்படியாக தன்னை கட்ட வேண்டும் என்று உறவினர்களுடன் வேண்டி பெருமான் தன்னை புறக்கணிக்கிறபடியால் அப்பெருமானுடைய திருமார்பை அணைவது காட்டிலும் மற்றொரு பிரயோஜனத்தை எதிர்பாராத தனது ஸ்தனங்களை அதற்கு வேறு பத்தாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை சேர்த்து பறித்து எரிந்து என்னுடைய சிரமங்களை எல்லாம் தீரப்பெறுவேன் என்று 7ஆம் பாசுரத்திலும் 8ஆம் பாசுரத்திலும் கூறினார். இப்போது 9ஆம் பாசுரத்தில் அந்த கண்ணன் என்னை தன்னுடைய திருமார்போடு சேர்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உன்னிடத்தில் எனக்கு அன்பு இல்லை என்று நேராக சொல்லிவிட வேண்டும் என்று அருளி செய்கிறாள். பெரியவச்சன் பிள்ளையின் வியாக்கியான சுருக்கம் அவர் இந்த பாசுரத்தில் ஆண்டானின் மனநிலையை விளக்குகிறார். பெண்ணின் பருவ வளர்ச்சி திருமண வாழ்க்கைக்கான இயற்கையான நிலை. ஆண்டாளுக்கு அந்த பருவம் கண்ணனுக்காகவே ஏற்பட்டது, வேறு யாருக்கும் அல்ல. அந்த பருவம் பயன் அடையாமல் இருப்பதால் அது இடர் துன்பமாகி விட்டது. ஆகவே கண்ணன் தன்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த இடர் நீங்கும். வியாக்கியானத்தில் இந்த ஏக்கம் உலகியல் காமமாக அல்ல, பகவத் காமம், அதாவது பகவானை மட்டுமே விரும்பும் பரிசுத்தமான காதல் என்று தெளிவுபடுத்துகிறது. இதில் ஆச்சாரர்களின் முக்கியமான கருத்து என்னவென்றால், ஆண்டாள் நாச்சியார் சரணாகதி உணர்வை வெளிப்படுத்துகிறார் என்று கூறுகிறார்கள். ஆண்டாளின் பகவானே அடைய வேண்டும் என்ற ஏக்கம் பகவத்கீதையில் 9.34, 5.26 மற்றும் 9.26 18.66 சம்பந்தப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அடுத்து நாம் 13ஆம் பதிகத்தின் இறுதி பாசுரமான 10ஆம் பாசுரத்தில் கண்ணபிரானின் சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய சில வஸ்துக்களின் மேல் ஆசைப்பட்டு அதை அவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக என்னை தொடர் செய்து என்னை உயிர்ப்பிக்க பாருங்கள் என்றும் எம்பெருமானை அணைக்க சொல்லுங்கள் என்றும் நாச்சியார் திருமொழி 13ஆம் பதிகத்தில் பார்த்தோம். கடைசியாக 10ஆம் பாசுரம் அல்லல் விளைந்த பெருமானை, அதாவது இந்த பதிகத்தின் நிறைவு பாசுரம், குறும்பு செய்யும் கண்ணன் ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூரின் ஸ்ரீ பெரியாழ்வாரின் மகளான் ஸ்ரீ ஆண்டாளின் விருப்பத்தின் உறுதிதான் இந்த திருமொழி. ஆண்டாளின் உருவம் வில்லையும் ஓமானமாக சொல்ல முடியாதது, அது அத்தனை அழகு. இப்படிப்பட்ட ஆண்டாள் கண்ணனோடு சேர வேண்டும் என்ற காதல் பெருகி பெருமானுடன் சேர வேண்டும் என்ற விருப்பத்தின் உறுதி ஆண்டாளின் காதலை மிகவும் பெருகச் செய்தது. பூதத்தாழ்வார் 2ஆம் திருமொழி கடைசி பாசுரத்தில் என்னை அளவன்னான் என்னுடைய அன்பு ஆத்மாவை கடந்த பக்தி, இதில் ஆண்டாளின் பக்தியோ கைங்கரியமோ நமக்கு வராது. ஆனால் நாம் ஆண்டாள் ஏற்றி இந்த 10 பாசனங்களின் பாடினாலே நம்முடைய சம்சாரம் என்னும் துன்பக்கடலில் இருந்து விடுபடலாம் என்று ஆண்டாள் அருளி செய்கிறார். பெரியவாச்சன் பிள்ளை இந்த பாசுரத்தை விளக்கும் போது ஒரு முக்கியமான கருத்தை எடுத்துரைக்கிறார். நோயை உண்டாக்கிய மருத்துவரே அதற்கான மருந்தையும் தர வேண்டும். அதாவது கண்ணனின் அழகே ஆண்டாளுக்கு பகவத் காமத்தை உள்ளடக்கியது. அதாவது அவனது சௌபல்யம், அதாவது எளிதில் அணுகக்கூடிய தன்மை, சௌசல்யம் எளியவர்கள் கலக்கும் தன்மை, வாத்சல்யம் அன்பு ஆகிய குணங்கள் ஆண்டாளின் மனதில் முழுவதுமாக கவர்ந்தன. இப்போது அந்த கண்ணன் மறைந்திருப்பதால் அந்த அன்பை வேதனையாக மாற்றியுள்ளது. எனவே அந்த வேதனையை நீக்க வேண்டிய பொறுப்பும் அவனுக்கே உண்டு என்று மிக விளக்கமாக எடுத்துரைக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குருமாமிக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே கிருஷ்ணா. அடியன்மா எக்ஸலன்ட் ஸ்பீச். நான் என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியுமா அமைஞ்சது காரணம் டைம் கன்ஸ்ட்ரைன்ட் தான். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லா அடியார்களும் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமை காக்கும்பாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது சாந்தினி கூப்பிடுங்க, டைரக்டா கூப்பிடுங்க. ஏன்னா முதல்ல இருக்கிறவா கொஞ்சம் சுருக்கி இருந்தா பின்னாடி இருக்கிறவாளுக்கும் கொஞ்சம் டைம் பரவாயில்ல. எல்லாரும் பொறுமையாக இருக்கா, தயவு செஞ்சு பொறுமை காக்கும். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமனார் திருவிகளை சரணம், அப்பன் திருவிகளை சரணம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரம குருபியோ நமஹ, அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. குருமாமிக்கும் ஆழ்வார் அமுதம் கோஷ்டிக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். தையொரு திங்களும் தொடங்கி கீழ்ப்பதிகம் வரையில் ஆண்டாளின் ஆற்றாமை தீரும்படி கண்ணபிரான் சேவை அருளியதை கூறுகிறது இந்த பதிகம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில்
என் அவாவர சூழ்ந்தாயே என்று அனுபவித்தபடி பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாளும் தான் பெற்ற பேற்றை நேரடியாக பேசாமல் கண்ணபிரானை கண்டதுண்டோ என்று கேட்பார் ஒருவரும், ஓ நன்றாக கண்டோமே பிருந்தாவனத்தில் என்று மற்றொருவர் பதில் சொல்வதுமாக அமைத்து அருளி செய்கிறாள் இந்த 14ஆம் பதிகத்தில். பட்டிமேந்து என்று தொடங்கி அப்பேற்பட்ட பிருந்தாவனத்தின் ஏற்றத்தை சிறிது பார்ப்போமா? பரமபதத்தில் கருடாழ்வாரும் அனந்தாழ்வாரும் நித்திய சூரிகளும் உவந்து எம்பெருமான் கைங்கரியத்தில் மூழ்கியிருக்க, திவத்திலும் பசுநிறை மேய்ப்பது உவத்தி என்று ஆழ்வார் சாதித்தபடி அடர்ந்த பெரும் நெருஞ்சி காடாக இருந்த பூமியை மனதுக்கினிய செழிப்புள்ள பிருந்தாவனமாக மாற்றி மாடுகாரிகளை மேய்த்து மகிழ்ந்தான் பிருந்தாவன கண்ணன். இந்த பதிகம் முழுவதும் பிருந்தாவனத்தின் ஏற்றத்தை சொல்லுகிறது. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ என்று பாடியது. முதல் பாசுரத்தில் பட்டிமேந்து காரேறு பாசுரத்தில் பலராமருக்கு ஒப்பற்ற தம்பியாய் கண்ணபிரான் என்ற கருத்த காளை காவலில்லாமல் விருப்பம் போல் திரிந்து கொண்டும் மகிழ்ச்சிக்கு போக்கு விடாய் பல வகையான கோலாகலங்களை பண்ணி விளையாடி கொண்டும் இங்கு வர பார்த்தீர்களோ என்ற கேள்வி. பசுக்களை திருப்தியாக மடக்கி மேய்த்து தண்ணீர் குடிப்பித்து மகிழ்ந்து குடலூறி விளையாடி கொண்டிருக்கும் கண்ணனை பிருந்தாவனத்தில் கண்டோமே என்று பதிலாக கண்ணபிரானின் திருமேனி அழகையும் ஆணிரைகளை ரட்சிக்கும் கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்தில். அனுங்க என்னை பிரிவு செய்த பாசுரத்தில் நான் வருந்தும்படியாக என்னை விட்டு பிரிந்து போய் திருவாய்ப்பாடி முழுவதையும் ஆக்கிரமித்து திரிபவனும் வெண்ணையடந்த கொடுங்க நாற்றம் கமழ்கின்றவனுமான கோபாலகிருஷ்ணனை கண்டீரோ என்ற கேள்வி. மின்னலும் மேகமும் ஒன்றோடொன்று சேர்ந்தாற்போல் கருத்த திருமேனியில் வனமாலை அசைய அசைய தோழன்மார் கூட்டங்களோடு விளையாடி கொண்டிருக்கும் கண்ணபிரானை பிருந்தாவனத்தில் கண்டோம் என்று பதில் சொல்வதாக 2ஆம் பாசுரத்தில் அருளி செய்கிறாள் ஆண்டாள். தண்ணீராயிரம் பிள்ளைகளோடு தளநடையிட்டு வருபவன் அல்லவா கண்ணபிரான், பெரியாழ்வார் சாதித்தது போல். 3ஆம் பாசுரம் மாலாய் பிறந்த நம்பியை பாசுரத்தில் பெண்கள் பக்கல் உள்ள வியாமோகமே ஒரு வடிவாக கொண்டு பிறந்த என்னலாம் படியானவனும் சகல குணங்களாலும் பரிபூர்ணமானவனாம் எல்லாரும் ஆசைப்பட தகுந்தவனும் பிறர் மனையில் புகுந்து வெண்ணைத்தாழியில் கைவிட்டு ஒரு கன்றுக்குட்டியை தேடிக்கொண்டிருந்தேன் என்பது போல பொருந்தாத பல பொய்களை சொல்பவனுமாகிய கண்ணபிரானை இங்க வர கண்டீரோ என்ற கேள்விக்கு எம்பெருமான் திருமேனியில் மேலே பரவின வெயில் படாமல் இருக்க தன் சிறகை குடையாக விரித்து கொண்டு வரும் கருடனின் விதானத்தின் கீழ் எழுந்தள்ளி வருகின்ற கண்ணபிரானை கண்டோமே பிருந்தாவனத்தில் கண்டோமே என்று பதில் சொல்வதாக 3ஆம் பாசுரத்தில் அருளி செய்கிறாள். பொதுவாக கருட சேவையில் பெருமாள் கருடனின் மேல் எழுந்தருளுவார். இப்பாசுரத்தில் பெருமான் கருடனின் சிறகுகளின் நிழலில் எழுந்தருளுவதாக சொல்லப்படுகிறது. 4 கார்த்தன் கமலக்கண்ணன் என்னும் பாசுரத்தில் காலமேகத்திலே அழகிய குளிர்ந்த 2 தாமரை பூக்கள் மலர்ந்ததைப் போல அவனுடைய திருக்கண்களாகிற வலையிலே என்னை அகப்படுத்தி தான் போகுமிடமெல்லாம் என் நெஞ்சையும் கூடவே கொண்டு போய் விளையாடும் அந்த பரமேஸ்வரனை கண்டீர்களா என்று ஆற்றாமையுடன் பாடிய கேள்விக்கு பதிலாக போர்வையாக போர்த்த முத்துச்சட்டையை அணிந்து கொண்டு யானைக்கன்று போலே வேர்த்து நின்று விளையாடுபவனை பிருந்தாவனத்தில் கண்டோம் என்று பதிலாக அருளி செய்கிறாள் 4ஆம் பாசுரத்தில். அடுத்து மாதவன் என் மணியினை பாசுரத்தின் கேள்வியாக சுயப்பதியாய் எனக்கு நீலரத்னம் போல் பரம போக்கியனாய் வலையில் நின்றும் தப்பி பிழைத்த பன்றி போல் செருக்குற்று ஒருவர் கைக்கும் பிடிகொடாதவனான பெருமானை கண்டீரோ என்றும் அதற்கு பதிலாக திருவரையில் பீதாம்பரத்தை தொங்க அணிந்து கொண்டு பெருத்து கருத்ததொரு மேகக்குட்டி போல் திருவீதி நிறைய எழுந்தருளும் கண்ணனை பிருந்தாவனத்திலே கண்டோம் என்று பதிலாக 5ஆம் பாசுரத்தில் சாதிக்கிறாள் ஆண்டாள். தர்மமரியா குறும்பனை பாசுரத்தின் கேள்வி இரக்கம் என்பது அறியாதவனாய் குறும்புகளையே செய்யும் அவனாய் தன் கையிலுள்ள சார்ங்கவில்லை போன்று வட்டமாய் அழகிய புருவங்களை உடையவனாய் அவ்வழகை உகந்தாரோடு பொருந்தி வாழ பெறாதவனான பெருமானை கண்டதுண்டோ என்று கேள்விக்கு உண்டு. கண்டவர்கள் கண்கள் குளிரும்படி கருத்த திருமேனியில் செந்தாமரை போன்ற சிவந்த திருமுகத்துடன் உதயபர்வதத்தின் மேலே விரிந்து உரிக்கும் சூரியனை போன்ற கண்ணனை பிருந்தாவனத்தில் கண்டோமே என்று ஆண்டாளின் அனுபவம் 6ஆம் பாசுரத்தில். அடுத்து பொருத்தமுடைய நம்பியை பாசுரத்தில் பொருத்தமுடைய என்பதை எதிர்மறையாக பொருத்தம் இல்லாத என்ற அர்த்தத்தில் தன்னை விரும்பினவர்களை பிரிந்து அவர்கள் ஏங்கும்படி துன்பம் கொடுப்பவனும், அதாவது கோபியர்களை விட்டு பிரிந்து சென்றது போல திருமேனியைப் போல உள்ளமும் கருத்திருப்பவனும்
தன் நினைவிற்கு மாறாக இருப்பவனுமாகிய கருத்து பெருத்த மேகத்தை போன்ற அக்கண்ணபிரானை கண்டீரோ என்று ஆழ்ந்த வருத்தத்துடன் கேள்வியை 7ஆம் பாசுரத்தில் பாடுகிறாள். ரமணீயமான நட்சத்திர கூட்டங்கள் நிறைந்துள்ள ஆகாசம் போல பெரும் கூட்டமாய் தோழர்கள் சூழ உலா வருபவனை பிருந்தாவனத்தில் கண்டோம் என்று அந்த கேள்விக்கும் பதிலாக ஆண்டாளின் அனுபவம். கீழே சார்ந்தத்தை அனுபவித்த நாச்சியார் 8ஆம் பாசுரத்தில் அவனுடைய சங்கையும் சக்கரத்தையும் அனுபவிக்கிறாள். வெளிய சங்கொன்றுடையானை பாசுரத்தில் கடல் போலே கருத்த திருமேனிக்கு ஏற்றாற்போல் வெண்மையான விலட்சணமான ஸ்ரீபாஞ்ச சன்னியத்தை கையில் கொண்டவனும் பீதாம்பர வஸ்திரத்தை அணிந்தவனும் திருவாழி ஆழ்வானை கையில் ஏந்தி கொண்டிருப்பவனுமான சுயப்பதியான கண்ணனை கண்டீரோ என்று கேட்க, மது உண்டு களைத்திருக்கும் வண்டுகள் எங்கும் நிறைந்திருப்பதைப் போல பரிமளிக்கின்ற அழகிய திருக்குழல்கள் விரிந்த திருத்தோள்களின் மேல் தாழ்ந்து விளங்க விளையாடி கொண்டிருக்கும் கண்ணனை பிருந்தாவனத்தை கண்டோமே என்று பதிலாக 8ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் பாடுகிறாள். அடுத்து நாட்டை படை என்று அயன் முதலா பாசுரத்தில் எம்பெருமானின் பரத்வத்தையும் ஆசிரித விரோதி நிரசனத்தையும் பாடுகிறாள். நான்முகனுக்கு இருப்பிடமாக தன் நாபிக்கலத்தை உண்டாக்கி தந்து அதற்கு மேலே எல்லாவற்றையும் பிரம்மனை கொண்டு சிருஷ்டிக்க வைத்து இதுவே லீலையாக கொண்ட பரம பாவனனான பெருமானை கண்டீரோ என்ற கேள்விக்கு கம்சன் ஏவின தேனுகாசுரனையும் குவலையாபீட யானையையும் பகாசுரனையும் உடனே மாளும்படி முடித்து வேட்டையாடி வந்த அந்த பெருமானை பிருந்தாவனத்தில் கண்டோம் என்று பதிலாக 9ஆம் பாசுரத்தில் அனுபவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். கடைசியாக 10ஆம் பாசுரம் பருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பாசுரத்தில் பருத்த தாள்களை உடைய கஜேந்திர ஆழ்வான் முதலியின் வாயில் அகப்பட்டு நெடுநாள் துடித்து பிறகு பெருமான் வந்து ரட்சித்து துயர் தீர்ந்து பரமானந்தத்தை அடைந்தது போல ஆண்டாள் பட்ட நெடுநாள் விஸ்லேஷம் தீர்ந்து மகிழ பெற்றாள் என்றும் அந்த சுயப்பதியை நிலத்திலே பிருந்தாவனத்திலே சேவிக்க பெற்றமையை பற்றி பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாள் அருளி செய்த இப்பாசுரங்களை அனுசந்திப்பவர்கள் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தாக, அதாவது பிறவியை அறுத்து பரமபதத்தில் பெருமை பொருந்தி எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழ் எந்நாளும் பிரியாமல் இருந்து நித்திய கைங்கரியத்தை பெறுவர் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறாள் கோதை நாச்சியார். தாயாருக்கும் அம்பாளுக்கும் அம்மனுக்கும் உகந்த இந்த ஆடி மாதத்தில் நம் கோஷ்டியில் உள்ள அனைவரும் கோதை நாச்சியாரை அனுபவிக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்த நம் குருமாமிக்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெரும் போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 வைத்தாள் வாழியே, வந்தளித்தாள் வாழியே, அருவாரும் மண்டி வடநாடி வாழியே, வன்பொருவை நகர் கோதை வாழியே. ஆண்டாள் திருவிடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம். அடியேன். சூப்பரா